ஆட்சியின் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இந்தியாவில் செயற்கையாக பஞ்சம் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்ச நிலைமையை அடுத்து இந்தியாவின் பல பாகங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளை நோக்கி புலம்பெயரத் தொடங்கினர். அத்தகைய புலம்பெயர்வின் ஒரு அம்சமாகவே கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகைக்குட்பட்டிருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து மக்கள் பெருமளவில் இலங்கை நோக்கி புலம்பெயரத் தொடங்கினார்கள். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருந்தே பெருமளவான மக்கள் இலங்கையின் மத்திய மலைநாட்டின் கோப்பி, தேயிலை, ரப்பர் பயிர் செய்கைகளுக்காக கொண்டு வரப்பட்டனர். இந்த பயணம் என்பது மிக கொடூரமானது, பெரும் துயரம் நிறைந்தது என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. தமிழகத்திற்கும் தலைமன்னாருக்குமான கடல் பயணத்தில் பலர் காவு கொள்ளப்பட்டனர். அவர்களில் உயிர் தப்பி தலைமன்னார் வந்தடைந்தவர்கள் கால்நடையாகவே இலங்கையின் மத்திய மலைநாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நடைப்பயணத்தில் பலர் கொடிய மிருகங்களுக்கு இரையாகினர். கொலரா நோயும் தனது பங்கிற்கு மக்களை தின்று விழுங்கியது. நோய் தாக்கத்திற்கும் உள்ளாகி இறந்து போனவர்கள் பலர். கடற்பயணத்தின் போது இறந்தவர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்டனர். தலைமன்னாரிலிருந்து மத்திய மலைநாட்டை நோக்கி கால்நடையாக பயணித்தவர்களில் இறந்தவர்கள் கட்குவியலுக்குள் அடக்கம் செய்யப்பட்டனர் அல்லது அப்படியே விடப்பட்டனர். நோயிற்று பயணிக்க முடியாதவர்கள் வழிகளிலேயே கைவிடப்பட்டனர். அவ்வாறானவர்களுக்கு முன்னால் நீர் நிரம்பிய ஒரு சிரட்டையை வைத்துவிட்டு வந்ததாக செவிவழி கதைகள் கூறுகின்றன. துரஷ்டவசமாக இலங்கை நோக்கிய கடற்பயணத்திலும் தலைமன்னாரிலிருந்து மத்திய மலைநாட்டை நோக்கிய பயணத்திலும் உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்களை கிழக்கிந்திய கம்பெனி ஆவணப்படுத்தவில்லை. முன்னாள் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் லண்டனில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது, அதாவது என்னுடைய ஆசான் மூனா நித்யானந்தன் அவர்கள் கடல் பயணத்தின் போது பலியான ஒரு சம்பவத்தை டெய்லி நியூஸ் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆவணத்தை தவிர வேறு தகவல்களை பெறக்கூடிய நிலையில் இல்லை. மொத்தத்தில் இந்த மக்களின் இலங்கை நோக்கிய புலம்பெயர்வென்பது பெரும் துயரத்துடன் ஆரம்பித்து அது இன்று வரை தொடர்கின்றது. இதனையே ஐநா அறிக்கையும் நவீன கால அடிமைத்தனம் என பிரகடனப்படுத்தியுள்ளது. உண்மையில் இந்த மக்களுடைய வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய மலையக சமூகம் என்பது தோட்டத்துறை சார்ந்த மக்களை மாத்திரமின்றி வர்த்தக சமூகத்தையும் உள்ளடக்கியுள்ளது. அதே வேளையில் தோட்டத்துறை சமூகம் என்பது தொழிலாளர் சமூகம் என்பதற்கு அப்பால் ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், கடைச்சிப்பந்திகள், வர்த்தகர்கள் என பரந்துபட்ட சமூகமாக விரிவுபட்டு எழுச்சி பெற்றுள்ளது. இவர்களில் கணிசமானவர்கள் தோட்டத்துறையை விட்டு வேலையின் நிமித்தம் நகர்ப்புற வாசிகளாக வாழ்கின்றனர். இதற்கும் அப்பால் பெருமளவான ஆசிரியர்கள், கடை சிப்பந்திகள் என பல தரப்பட்டவர்கள் தோட்டத்துறை சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கும். அதே வேளையில் தொழில் நிமித்தம் தொழிலாளர் சமூகத்தில் இருந்து வேறுபட்டவர்களாகவும் உள்ளனர். ஆனால் இவர்களின் இருப்பு தோட்ட குடியிருப்புகளில் வாசம் செய்பவர்களாக உள்ளனர். அதாவது பெரும்பாலான ஆசிரியர்கள் அந்த குடியிருப்புகளிலிருந்தே காலையில் பாடசாலைக்கு ஆசிரியர்களாக பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் பெரிய வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதாவது பெருந்தோட்டத்துறை 4 லட்சம் மேற்பட்ட தொழிலாளர்களை உள்வாங்கி இருந்தது கடந்த காலங்களில். ஆனால் இன்று 1,35,000 அளவிலான தொழிலாளர்கள் தோட்டத்துறையில் பணிபுரிகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் அல்ல. இவர்களிலும் பெரும்பாலானவர்கள் வயது சென்றவர்கள் அல்லது ஓய்வு பெற்ற நிலையில் பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களாகும். இலங்கை அரசும் ஆட்சியாளர்களும் திட்டமிட்டு இந்த பெருந்தோட்டத்துறையை சிதைத்து வருகின்றனர். அதாவது இந்த பெருந்தோட்டத்துறை மக்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில், அதாவது 1920 அந்த
கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்டத்துறையை தேசியமயமாக்கிய ஆட்சியாளர்கள் அதனை இரண்டாக பிரித்தார்கள். ஒன்று மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, இரண்டாவது அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், ஆக்க கூட்டுத்தாபனம் என்ற இரு அமைப்புக்குள் கொண்டு வந்தனர். தனியார் கைகளில் இருந்தபோது லாபத்தில் இயங்கிய தோட்டத்துறை நட்டத்தில் இயங்குவதாக தொடர்ச்சியாக கூறப்பட்டது. ஜே.ஆர். ஜெயவர்தனா தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் தேயிலைக்கு ஒரு வரியினை விதித்து பெருந்தொகை பணத்தை அரசாங்க தேவைகளுக்கு பயன்படுத்தினார். இந்த வரி விதிப்பின் மூலம் தோட்டத்துறை தொடர்ச்சியாக நட்டம் ஏற்படுவதாக காட்டப்பட்டு காலப்போக்கில் 22 தனியார் கம்பெனிகளுக்கு தோட்டத்துறை கைமாற்றப்பட்டது. தனியார் கம்பெனிகளுக்கு தோட்டத்துறை கையளிக்கப்பட்டதுடன் இந்த ஏற்றுமதி வரி விதிப்பு கைவிடப்பட்டது. இதன் நன்மைகளை தோட்ட கம்பெனிகள் இன்று வரை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் அவர்களும் தோட்டத்துறை நட்டத்தில் இயங்குவதாகவே கூறிக்கொண்டு இருக்கின்றனர். பெருந்தோட்டத்துறையை தேசியமயமாக்கிய போது உருவாக்கப்பட்ட மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்குரிய தோட்டங்களை அரசு தொடர்ந்தும் தனது கைகளிலேயே வைத்துக் கொண்டது. இந்த தோட்டங்கள் குறிப்பாக தென் மாகாணங்களில் உள்ள தேயிலை தோட்டங்கள் தனியாருக்கு கையளிக்கப்பட்டன. இதன் மூலம் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிங்கள சிறு தோட்ட உரிமையாளர்களை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தை மத்திய மலைநாடு நோக்கி விஸ்தரித்து நடைமுறைப்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் கொண்டுள்ளது. இந்த தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஒன்றில் வெளியேற்றப்பட்டனர் அல்லது சிறு தோட்ட உரிமையாளர்களின் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டுள்ளனர். மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் தொடர்ந்தும் தமது குடியிருப்புகளில் அந்த லயன் காம்பராக்களில் வாழ்கின்றனர். தொழிலாளர்களின் குடியிருப்புகளை சுற்றி காடுகள் வளர்ந்துள்ளன. கைவிடப்பட்ட அந்த காணிகளில் இந்த தொழிலாளர்கள் பயிர் செய்கையில் ஈடுபட முடியாது. தமது அன்றாட ஜீவியத்திற்காக பல மைல்கள் தூரம் நடந்து சென்று வேலை தேட வேண்டிய நிலையில் அவர்கள் உள்ளனர். இந்த மக்களின் மொழி, இனம், கலாச்சாரம் என்பன திட்டமிட்ட ரீதியில் அழிக்கப்பட்டு அப்புகாமியாகவும் பண்டாரவாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது. இந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் தமது சொந்த பந்தங்களை பார்க்கவோ அவர்களின் விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கு தோட்டங்களை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி போவதாயின் குடும்பத்தில் ஒருவரையோ அல்லது இருவரையோ வீட்டிலேயே விட்டு செல்ல வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அரசியல் பாகுபாடு 1919 ஆண்டுகளை தொடர்ந்து மலையக மக்களுக்கு எதிரான இன ரீதியிலான பாகுபாடுகளும் அடக்கு ஒடுக்குமுறைகளும் திட்டமிட்டு செயற்பாட்டுக்கு வருகின்றன. சர்வசன வாக்கெடுப்பு அறிமுகத்துடன் இது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. இறுதியில் 1944 இடையில் பல விடயங்களை விட்டு செல்கின்றேன். இறுதியில் 1948 ஆண்டு சுதந்திர இலங்கை 10 லட்சம் மக்களை நாடற்றவர்களாக்கியது. இதில் இருந்து மீண்டெழ இந்த மக்கள் 1977 ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தமது பிரதிநிதியாக ஈதோகா தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களை தெரிவு செய்யும் வரை போராட வேண்டியிருந்தது. இதற்கு பிறகு மலையக பிரதிநிதித்துவம் கணிசமாக அதிகரித்த போதும் இலங்கை அரசியலில் மலையக மக்களின் உரிமை என்பது சான் ஏற முளம் சறுக்கும் நிலையாகவே இன்று வரை உள்ளது. இலங்கை அரசும் ஆட்சியாளர்களும் சட்டத்தை தமக்கேற்றாற்போல் வளைத்து கொண்டு மலையக மக்களுக்கு எதிரான சட்ட வாக்கங்களையும் இன அடக்கு ஒடுக்குமுறைகளையும் சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளையும் அரங்கேற்றி வருகின்றனர். இது குறித்து நான் பல விடயங்களை அடுக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் நுவரெலியா மாநகர சபையில் நடந்த ஒரு விவகாரத்தை உங்களுக்கு நான் உதாரணமாக கூறுகின்றேன். நுவரெலியா மாநகர சபையின் ஆளுகையின் கீழ் அதனை சுற்றியுள்ள சில தோட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்களில் வாழும் தொழிலாளர் குடும்பங்களும் மாநகர சபை எல்லைக்குள் அடங்குகின்றனர். இந்த மக்கள்
மக்களின் வாக்குகள் மாநகர சபையின் ஆட்சியை தேர்தல் காலங்களில் தீர்மானிப்பதில் தீர்க்கமான பங்கை கொண்டிருக்கின்றன. இந்த தோட்ட தொழிலாளர்கள் நுவரெலியா மாநகர சபை எல்லைக்குள் இருந்து நீக்கப்பட்டு நுவரெலியா பிரதேச சபைக்குள் கொண்டு வரப்பட்டனர். தமிழ் தொழிலாளர்களின் வாக்குகளை இடம் மாற்றிய அரசியல் சக்திகள் தோட்டங்களை அதாவது அந்த மண்ணை மாநகர சபையின் ஆளுகைக்குள்ளேயே வைத்துக் கொண்டன. இதற்கு எதிராக நீதிமன்றினை நாடிய போதும் நீதிமன்றம் சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை வழங்கியது அந்த தீர்மானத்துக்கு. இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற போதும் உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்பினை உறுதிப்படுத்தியது. ஜனநாயக விழுமியத்தை மறுதளித்த நீதிமன்றங்கள் கூட மண்ணுக்கு கொடுத்த மதிப்பை தீர்ப்பினை ஜனநாயக ரீதியில் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இருந்த உரிமையை உறுதி செய்ய முன்வரவில்லை. பிரஜா உரிமை பரப்பின் மூலம் மலையக மக்கள் இலங்கையின் தேசிய நீரோட்டத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டனர். அம்மக்களின் வளர்ச்சி 50 வருடங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டன. வன்முறை 1958, 1977, 1981, 1983 என தொடர்ந்த இன வன் செயல்கள் காலத்துக்கு காலம் மலையக மக்களின் உயிர் உடைமைகளை பறித்ததுடன் நடைப்பிணங்களாக்கியது. நில உரிமை போராட்டம். மலையக மக்கள் 2 நூற்றாண்டுகளாக இந்த நாட்டில் காணி உரிமை மறுக்கப்பட்ட இனமாக இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர் என்பது உண்மையே. மலையக மக்களின் நில உரிமை போராட்டம் என்பது புதிய ஆண்டான இந்த 2020ஆம் ஆண்டில் 90வது ஆண்டின் வயதில் காலடி எடுத்து வைக்கின்றது. 1946ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி கேகாலை எட்டியாந்தோட்ட பகுதியில் அமைந்துள்ள உருளவள்ளி தோட்டத்தில் 400 ஏக்கர் குடியிருப்பு நிலங்கள் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படுவதை எதிர்த்து இலங்கை இந்தியன் காங்கிரசின் தொழிற்சங்கத்தின் தலைமையில் தொழிற்சங்க போராட்டத்தில் தொழிலாளர்கள் இறங்கினர். இந்த வழக்கு பிரிவு கவுன்சில் வரை எடுத்து செல்லப்பட்டது. பெரும் பொருட்செலவில் நடத்தப்பட்ட இந்த வழக்குக்கென மறைந்த ஈதோகா தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் தனது தோட்டத்தை விற்று செலவு செய்து தொழிலாளர்கள் சார்பில் அந்த வேளையில் வழக்கை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தீர்ப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராகவே அமைந்தது. ஆனால் தொழிற்சங்க போராட்டங்களையும் மலையக அரசியல் தலைமைகளையும் நகர்வுகளையும் மீறி அரசின் காணி கையகப்படுத்தும் திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. குடியேற்றங்களையும் நிலம் கையகப்படுத்துதலையும் விரைவுபடுத்தியது. 1977ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி டெவன் தோட்டத்தில் 7000 ஏக்கர் காணி கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிராக தொழிலாளர்களின் போராட்டம் உச்ச கட்டத்தை அடைந்தது. இந்த போராட்டத்தின் போது தோட்ட தொழிலாளியான சிவனு லட்சுமணன் என்ற இளைஞன் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிவனு லட்சுமணனின் தியாகத்துடன் தோட்ட நிலங்கள் கையகப்படுத்தும் திட்டம் அவ்வேளையில் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மேல் கொத்மலை நீர்மின் திட்டம். மேல் கொத்மலை நீர்மின் திட்டத்துக்கு எதிராக மலையகத்தில் தொண்டர் ஸ்தாபனங்களால் போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. இது பற்றிய செய்திகள் வீரகேசரியில் தொடர்ச்சியாக வெளிவந்தன. நான் அவ்வேளையில் வீரகேசரி ஆசிரியர் பீடத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். இந்த போராட்ட செய்திகளை மேவியதாக கொத்மலை நீர்மின் திட்டத்தால் பாதிப்புக்குள்ளாக இருந்த தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களின் மீள் குடியேற்றம் பற்றிய செய்திகளுக்கு நான் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளையும் நேர்காணல்களையும் கட்டுரைகளாகவும் பிரசுரிக்க தொடங்கினேன். ஏனெனில் இவ்வாறான தேசிய அளவிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது அந்த திட்டங்களில் பாதிப்புக்குள்ளாகும் கிராம மக்கள் நவீன வசதிகளுடன் கூடிய வீடமைப்பு திட்டங்களுக்குள் உள்வாங்கப்படுவர். ஆனால் இத்தகைய திட்டங்களினால் பாதிக்கப்படும் மலையக தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் வேறு தோட்டங்களில் உள்ள லயன் குடியிருப்புகளுக்கு மாற்றப்படுவர். இதுதான் நடைமுறையாக இருந்தது.
இந்த நடைமுறையே மேல் கொத்துமலை திட்டத்துக்குள்ளும் நடைமுறைக்கு வர இருந்தது. இதற்கு எதிரான விழிப்புணர்வு கட்டுரைகளின் செய்திகளின் தான் தொடர்ச்சியாக பிரசுரித்தேன். இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது மலையக புத்திஜீவிகள், உண்மையில் இதை சொல்வதற்கு வெட்கப்படுவதா வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை, மலையக புத்திஜீவிகள் ஒரு சிலர் போர்க்கொடி தூக்கி கொண்டு வீரகேசரி நிர்வாக இயக்குநரை வந்து சந்தித்தனர். மேல் கொத்மலை திட்டம் ஒரு தேசிய திட்டம், அதற்கெதிராக தேவராஜ் செயற்படுகின்றார் என்று புகார் தெரிவித்தனர். நிர்வாக இயக்குனர் என்னை அழைத்து அவர்களுடைய புகாரினை அவர்களின் முன்னிலையிலேயே தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நான், இந்த தேசிய திட்டம் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நிறைவேற்றப்படும். என்னை பொறுத்து இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுகின்ற 450 அளவிலான தொழிலாளர் குடும்பங்கள் கிராம மக்களை போன்று நவீன கொட்டேஜ் வீடுகளில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று கூறினேன். உடனே கொத்மலை தேசிய திட்டத்திற்கு ஆதரவாக வந்த மலையக குழுவின் மூத்த புத்திஜீவி தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரஜா உரிமை இல்லை என்று அங்கு பிரகடனப்படுத்தினார். பிரஜா உரிமை இல்லாத நிலையில் எவ்வாறு அவர்களை இந்த திட்டங்களுக்குள் உள்வாங்குவது என்று என்னிடம் திரும்ப கேள்வி கேட்டார். மலையகத்தை சார்ந்த மலையகம் பற்றி முழுமையாக அறிந்த ஒருவரிடமிருந்து இத்தகைய பதில் வருவது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. 1988ஆம் ஆண்டு நாடற்றோருக்கு பிரஜா உரிமை வழங்கும் சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரஜா உரிமை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கை பிரஜா உரிமையான தோட்ட தொழிலாளர்களுக்கும் தேசிய திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டாக வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த விடத்தை விட்டு அகன்றேன். இறுதியில் 450 தொழிலாளர் குடும்பங்களும் சிங்கள குடும்பங்களுடன் நவீன வீட்டு தொகுதிக்குள் உள்வாங்கப்பட்டனர் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் தற்பொழுது பச்சை யானைக்கும் டெலிபோனுக்கும் கை நீளத்திற்கும் மொட்டுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற பாணியில் தேசிய மக்கள் சக்தி சட்டை காவலர்களும் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர் குடும்பங்களை மீண்டும் பழைய இடங்களுக்கே திரும்புமாறு கேட்டுள்ளனர். இது பற்றி பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த மலையக நலன் விரும்பி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் மண் சரிவாய் வாய் பிளந்து நிற்கின்ற சுவர்கள், தாழ்ந்துள்ள கூரைகள் என இன்னொரு மண் சரிவுக்கு தயாராக இருக்கின்ற தொழிலாளர் குடியிருப்புகளில் மீண்டும் வாழ்க்கை நடத்துமாறு அரசாங்கம் தொழிலாளர் குடும்பங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது. மறுபுறம் அதே அரசாங்கத்தின் ஜனாதிபதி தேயிலை மலையில் இறங்கி கொழுந்தெடுக்கும் பெண்களுடன் கைலாக்கு கொடுத்து போஸ் கொடுக்கின்றார். என்னே உலகம் என்று அவர் என்னிடம் அங்கலாய்த்து கொண்டார். 2014ஆம் ஆண்டு பதுளை மாவட்டம் அப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த மீரியபத்தை மண் சரிவு அனர்த்தத்தை தொடர்ந்து மலையகத்தில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான காணிகளை வழங்குமாறு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்ததுடன் குரல் எழுப்பவும் தொடங்கினர். இவ்வாறு மலையக மக்களின் காணி உரிமை போராட்டம் 90வது ஆண்டினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் காணி உரிமை போராட்டம் குறித்த விடயம் ஒரு திருப்பு முனையை எதிர்நோக்கி நிற்கின்றது. இவ்வேளையில் டிட்வா புயல் மலையக மக்களின் காணி உரிமையை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அரச தரப்புக்கு வலியுறுத்தி நிற்கின்றது. ஆனால் அரச தரப்பு மலையக மக்களை மீண்டும் காவு கொடுக்க துணிந்து விட்டது. இந்த ஒரு பின்னணியில் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது தொடர்பான கருத்தாடல்கள் பெரும் பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் இருப்புடன் கலந்துள்ளது. மலையகம் இந்திய வம்சாவளி மக்களின் இருப்புடன் சம்பந்தப்பட்டது. மலையக மக்களின் உயிருடன் அவர்களின் மூச்சுடனும் வாழ்வுடனும் இரண்டல கலந்துள்ளது. இதற்கென 200 வருட காலத்தை மலையக மக்கள் தமது இரத்தத்தாலும் உழைப்பாலும் வியர்வையாலும் தமது உயிர்களை கொடையாக்கி அங்குலமாக செதுக்கியே
இன்றைய மலையகத்தை கட்டி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து இந்த மக்கள் கிராமங்களாகவே இடம்பெயர்ந்துள்ளனர். அந்த வகையில் மலையகத்தின் குடிப்பரம்பலை நோக்கினால் தமிழக கிராமங்களை அப்படியே பெயர்த்து மலையகத்தில் பதித்துவிட்ட சமூக அமைப்பை கொண்டுள்ளது. இந்த அமைப்பு தான் மலையக மக்களை தமது இந்திய தமிழ் அடையாளத்துடனான புதிய பரிணாமமாக மலையகம் உருவெடுக்க காரணமாக அமைந்துள்ளது. துரதிர்ஷ்டவசமாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல காளி, மாத்தறை, தெனியாய போன்ற தெற்கு பகுதிகளில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் தமது அடையாளத்தை இழந்து வருகின்றனர் என்பது உண்மையே. 1958 ஆண்டு, 1977, 1981, 1983 என தொடர் வன் செயல்களை தொடர்ந்து வடக்கு நோக்கி இடம்பெயர்ந்தவர்கள் சுமார் 1 லட்சம் மக்கள் கரைந்து போய்விட்டனர் என்று ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் மலைய அடையாளத்தை சமூக அரசியல் ரீதியாக முன்னெடுக்க முயன்ற கிளிநொச்சி மணியம் சுப்பிரமணியம் காணாமல் ஆக்கப்பட்டார் என்பது வரலாறு. மணியம் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை மட்டக்களப்பு, மரப்பாலம் போன்ற பகுதிகளில் இடம்பெயர்ந்தவர்கள் இன்றும் மலையக அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே மலையகத்தின் அனைத்து மக்களும் தமது அடையாளத்தை இழந்து வாழ விரும்புவார்கள் என்று கொள்வதற்கில்லை. இடம்பெயர்ந்த நிலையில் அடையாளத்தை பேண முற்படின் சமூக முரண்பாடுகளே மேலோங்கும். இது தவிர்க்க முடியாததாகும். தற்போது மலையகத்துக்கென தனித்துவமான அரசியல் உள்ளது. இடப்பெயர்வினால் இந்த அரசியல் காணாமல் போய்விடும் என்ற அச்சம் மலையக மக்களிடம் உள்ளது. வடக்கு கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்தவர்களின் மலையக சமூக அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தோய்ந்து போய்விட்டது என்பது இன்றைய வடக்கு கிழக்கின் அரசியலின் யதார்த்தமாகும். இந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் மலையக மக்கள் தமது அடையாளத்தை பேண விரும்புகின்றார்களா அல்லது வடக்கு கிழக்கு நோக்கி இடம்பெயர விரும்புகின்றார்களா என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டுமென ஒரு அமைப்பு வெளிப்படையாகவே அறிவித்தல் விடுத்ததை இங்கு பதிவு செய்வது பொருத்தமானது. இதற்கு அப்பால் 1958, 1977, 1981, 1983 என தொடர்ச்சியாக இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு சிலர் வசதி படைத்தவர்களாக உள்ளனர் என்பது உண்மையே. ஆனால் பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஈழ விடுதலை போராட்டத்தின் போது வடக்கு கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்தவர்கள் ஒதுங்கி இருக்கவில்லை. போராட்டத்தின் அங்கமாக மாறியதுடன் தமது உறவுகளை வித்தாக விதைத்துள்ளனர். கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மலையக மக்கள் மாவீரர்களாகி போனவர்களின் படங்களை சுவர்களில் மாட்டி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். மலையக தொழிற்சங்க அரசியல் பற்றியும் நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மொத்தத்தில் மலையகம் தனக்கென பாதையை அமைத்து தமக்கே உரித்தான கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. அத்துடன் தமக்கான உரிமை பயணத்தில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்பது உண்மையாகும். துரதிர்ஷ்டவசமாக மலையக தொழிற்சங்க அரசியல்வாதிகளிடமும் அரசியல் தொழிற்சங்க அமைப்புகளிடமும் மலையக நிகழ்வுகள் எதிர்கால வடிவமைப்புக்கான முறையான ரோட்மேப் இன்றியே அரசியல் தொழிற்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த மக்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கான எந்த திட்டங்களும் இந்த மலையக அமைப்புகளிடம் இல்லை என்பது ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயமாகும். 1988 ஆண்டு நினைக்கின்றேன், அப்புத்தலை நீட்வுட் தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு குறித்த போராட்டத்தில் குதித்தனர். அந்த போராட்டம் மேற்படி தோட்ட தொழிலாளர்களால் தொழிற்சங்கங்களின் தலையீடோ அனுமதியோ இன்றி தொழிலாளர்களாகவே தன்னிச்சையாகவே இந்த போராட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டத்தில் நீட்வுட் தோட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து கொண்டதுடன்
வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கென தமக்கிடையில் ஒரு கமிட்டியையும் அமைத்துக் கொண்டனர். இந்த கமிட்டியினர் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்திகளை தரத் தொடங்கினர். வேலைநிறுத்த போராட்டம் 3 மாதங்களை கடந்து விட்டன. வேலைநிறுத்தம் மேலும் தொடருமாயும் தொழிலாளர் குடும்பங்களின் நிலை என்னவாகும் என்ற அச்ச உணர்வினால் அப்புத்தளை நகர வர்த்தகர்களிடம் தொழிலாளருக்கு உதவுமாறு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதுடன் வேலைநிறுத்த போராட்ட கமிட்டியின் தொலைபேசி இலக்கங்களையும் அவர்களுக்கு வழங்கினேன். எனது வேண்டுகோளுக்கிணங்க அப்புத்தளை வர்த்தகர்கள் வேலைநிறுத்த போராட்ட கமிட்டியினை தொடர்பு கொண்ட போது உதவி தேவைப்படும் போது பெற்றுக்கொள்கின்றோம் என அவர்கள் உதவி பெற மறுத்துவிட்டனர். பின்னர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, நீங்கள் எங்களுக்காக எவரிடமும் உதவி கோராதீர்கள். வேலை நிறுத்த போராட்டம் 6 மாதம் இல்லை, அதற்கு மேல் நீடித்தால் கூட நாம் நின்று பிடிப்போம். எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்கள் பக்கபலமாக நின்றாலே போதும் என்ற கோரிக்கையை எனக்கு முன்வைத்தனர். இவர்களுடைய உறுதியான காரணம், நீட்வில் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட வேலைக்கு அப்பால் மரக்கறி செய்கையில் ஈடுபட்டு வந்தமையாகும். இந்த வேலை நிறுத்தம் 6 மாதங்களை கடந்த நிலையிலேயே தோட்ட உரிமையாளர் கீழிறங்கி வந்து சம்பள உயர்வுக்கு சம்மதித்தார். உண்மையில் நீட்வுட் தோட்ட தொழிலாளர்கள் தமது சொந்த காலில் நின்றமையே தொழிற்சங்க போராட்டத்தில் வெற்றி பெற முடிந்தது. உண்மையில் மலையக சமுதாய உயர்வுக்கு கல்விதான் அடிப்படை தேவையாக இருக்கின்றது. மலையக சமூகத்தின் முன்னேற்றம் பெருமளவில் கல்வியிலேயே தங்கியுள்ளது. கல்வி குறித்த அக்கறை, கரிசனை பெற்றோர் மத்தியில் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றது. இதற்கு போதுமான ஊக்கமோ உதவிகளோ கிடைப்பதில்லை. நான் பிறந்து வளர்ந்த நாரங்கலையில் இருந்து 2 மருத்துவ பீடத்துக்கு தற்போது தெரிவாகியுள்ளனர். இன்னும் ஒருவர் பயோடெக்கு தெரிவாகியுள்ளார். இவர்களின் குடும்பங்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். இவர்களுக்கு புலமை பரிசில் பெற்றுக் கொடுக்க முயற்சித்தும் கைகூடி வரவில்லை. இவர்கள் போன்று மலையகத்திலிருந்து பல்கலைக்கழகம் சென்றுள்ள பல மாணவ மாணவிகள் உதவி கோரி நிற்கின்றனர் என்பதை இங்கு நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னுடன் யாரும் இணைந்து பணியாற்ற விரும்பினால் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு கலானி பார்வதி கந்தசாமி அம்மாவை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மொத்தத்தில் மலையகத்தின் எதிர்காலம் மலையக மக்கள் தமது சொந்த காலில் நிற்பதிலும் கல்வியில் முன்னேறுவதன்மே தங்கியுள்ளது என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஒரு பின்னணியில் தற்போது மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற வேண்டும் என பல்வேறு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. மலையக மக்கள் தனிப்பட்ட முறையில் வடக்கு கிழக்கில் குடியேறுவது அவர்களது தனிப்பட்ட விடயம். ஆனால் பெருமளவில் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது என்பது சாத்தியமா என்பது குறித்து மலையக மக்கள் யோசித்தாக வேண்டும். அதற்கும் அப்பால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இலங்கையின் தென் மாகாணங்களில் சிங்கள மயமாக்கப்படும் தொழிலாளர்களை வடக்கு கிழக்கு நோக்கி குடிபெயர வைக்கலாம். மலையகம் 200 வருடங்களுக்கு பின் இன்னொரு புலப்பெயர்வுக்கு தாக்கு பிடிக்குமா? மலையக அடையாளம் காப்பாற்றப்படுமா? அல்லது இன்னொரு கொத்தடிமை வாழ்வாக அது அமைந்து விடுமா? 10 லட்சம் மக்களை 200 வருடங்களின் பின் மீண்டும் வேருடன் பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுவது சாத்தியமா? அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? மீண்டும் வெறும் வாக்களிப்பு இயந்திரங்களாக இந்த மக்கள் மாற்றப்பட்டு விடுவார்களா? வடக்கு கிழக்குக்கு தேவையான தொழிலாளர் படைக்கான வெற்றிடத்தை நிரப்ப இது மேற்கொள்ளப்படும் யுக்தியா என இது போன்று இன்னும் பல வினாக்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. நான் யாழ் பல்கலைக்கழக மாணவனாக இருந்தபோது மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது தொடர்பான பல கலந்துரையாடல்களில் பங்கு பற்றியவன் என்ற முறையிலும் அந்த கலந்துரையாடல்களில் முன்வைக்கப்பட்ட விடயங்களுடன் உடன்படாது பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஒதுங்கிக் கொண்டவன் என்ற வகையில் எனது அனுபவ ரீதியான கருத்துக்களை இங்கு முன்வைத்துள்ளேன். இது விவாதத்திற்குரியது, விவாதிக்கப்பட வேண்டியது. ஏனெனில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மலையக மக்களின் தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வதில் அந்த மக்களே முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனையவர்கள் தீர்மானிப்பதாகின் அந்த மக்களுடன் அது குறித்து பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம்
நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி தேவராஜா. உங்களுடைய மலையக மக்கள் பற்றிய பேச்சு பலருடைய நெஞ்சத்திலேயும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். பலருக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. அவர்களில் சிலர் இந்த எங்களுடைய இந்த கூட்டத்திலும் இருப்பார்கள். குறிப்பாக எனக்கு தெரிந்த வரையில் இப்ப ஜானகி உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல வன்னிச்சங்கம் இப்பொழுது ஏராளமான உதவிகளை அங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களில் ஒரு சிலர் இங்கு இருப்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களும் இது பற்றிய சில விடயங்களை பேசக்கூடும். ஏனென்றால் வன்னிச்சங்கம் வன்னியில் உள்ள மாணவர்களுக்கு புலமை திட்டங்கள், அவர்களை படிக்கிறதுக்குரிய திட்டங்கள் போட்டு சில சேவைகளை செய்கிறார்கள். அதுபோல மலையகத்துக்கும் அவர்கள் அப்படியான சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்க எண்ணக்கூடும். ஆனால் அது அவர்களுடைய பொறுப்பு. இது பற்றிய ஒரு திறந்த கலந்துரையாடலை இப்பொழுது நாங்கள் செய்து கொள்ளலாம். வழக்கமாக ராஜினி இதனை செய்வார், ஆனால் இன்று அவர் இல்லை. ஆகவே நான் இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உங்கள் கைகளை உயர்த்தி, அதாவது கைகாட்டி, இந்த கம்ப்யூட்டரில் உள்ள கைகாட்டியை உயர்த்தலாம். அப்படி உயர்த்த முடியாதவர்கள், வாய்ப்பில்லாதவர்கள் கைகளையும் உயர்த்தலாம். கைகாட்டிகளை உயர்த்தியவர்களை நான் இப்பொழுது அழைக்கின்றேன். ஒரு திறமான ஒரு பேச்சு, மிக முக்கியமான பாயிண்ட் அவர் எடுத்து கூறியிருக்கிறார். இப்பொழுது அது பற்றி நாங்கள் தொடர்ந்த கலந்துரையாடலில் நிறைய பேசக்கொள்ள கூடியதாக இருக்கும். இதிலே இப்பொழுது ராஜேஸ்வரன், அவர் வன்னி சங்கத்தை சார்ந்தவர். அவர்கள் ஏராளமான சேவைகளை இப்பொழுது இங்கு நிறைய உடுப்புகள், ஸ்வேட்டர்கள் எல்லாம் சேகரித்து அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர் இது பற்றி உங்களிடம் சில விஷயங்களை பேச இருக்கின்றார். அவருடைய கைகாட்டல் தயவு செய்து இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். இன்று இந்த நிகழ்விலே என்னை அனுமதித்தமைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வசந்தம் அமைப்புக்கும் அதன் நிர்வாக அலுவலராக இருக்கும் பாரதி அக்கா அவர்களுக்கும், அதே போன்று இன்றைய பேச்சாளர் தேவராஜா அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் வன்னிச்சங்கத்தின் சார்பாக மட்டுமல்லாமல் ஒரு தமிழ் மகனாக இந்த பாரதி அக்காவின் நிகழ்வுகளிலே வேலைப்பழுக்கள் காரணமாக கலந்து கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கின்றது தற்சமயமாக பார்த்தபோதுதான் இது மலையகம் பற்றிய ஒரு நிகழ்வாக இருந்ததனால் நான் இணைந்து கொண்டதோடு மலையகத்தில் எங்களது பிரதிநிதியாக இருக்கின்ற பாலா அவர்களையும் அவரை உடனடியாக அழைத்து இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது, இதிலே கலந்து கொள்ளுங்கள் என்று அவரையும் இதிலே இணைத்திருக்கின்றேன். வன்னிச்சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வன்னி பிரதேச மக்கள், பாரதி அக்கா உட்பட வன்னி பிரதேச மக்கள், கனடாவில் இருக்கின்ற வன்னி பிரதேச மக்கள், வன்னி பிரதேசத்துக்கு வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி உட்பட பல இந்த மாவட்டங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அமைப்பு கனடாவில் 97ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு அறக்கட்டளை அமைப்பாக பதிவு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் ஆரம்பத்திலே வாழ்வாதார உதவிகள், அடுத்து கல்வி உதவிகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தோம். நாங்கள் அரசாங்கத்திடம் அறக்கட்டளை அமைப்பாக விண்ணப்பிக்கப்பட்ட போது கனடாவில் அரசாங்கம் கல்விக்கு மாத்திரம் அந்த உதவிகளை
வழங்கலாம் என்ற அனுமதியை தந்திருக்கின்றது மாணவர்களுக்கான கல்வி. ஆகவே தற்பொழுது நாங்கள் மாணவர் தொடர்பான விடயங்களில் மாணவர்களது வாழ்வாதாரம், வாழ்க்கை பிரச்சனை என்ற விடயங்களில் மாத்திரம் கவனம் கொண்டு அவற்றை செய்து வருகின்றோம். இந்த விடயத்தை இத்தோடு நிறுத்தி கொண்டு நாங்கள் கல்வி பற்றிய விடயத்தில் செயற்படும் பொழுது மலையகத்தில் இன்று எங்களிடம் 18 மாணவர்கள் புலமை பரிசில் உதவி பெற்று கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் 8 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள், திருவண்ணாமலை பல்கலைக்கழகம், மட்டக்களப்பு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகங்களில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் உதவி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு உதவி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் 6 மாதங்களுக்கு இங்கு இருக்கின்ற நிதி நன்கொடையாளர்கள் தருகின்ற $200 பயன்படுத்தி அவர்களுக்கு ஏறக்குறைய இப்பொழுது 43,500 அல்லது 44,000 ரூபாய்களை 6 மாதத்துக்கு கொடுப்பனவாக கொடுக்கின்றோம். அவர்கள் கல்வி உதவியாக அவற்றை பெற்று பல்கலைக்கழகங்கள் எங்களுடைய உதவியோடும் மற்றது தாங்கள் பெறுகின்ற பேர்சரி அல்லது என்ன ஒரு உதவி வகை இருக்கு, அதில் ஏதோ ஒன்றை பெற்று அவர்கள் அந்த கல்வியை தொடர்கிறார்கள். இப்பொழுது அதைவிட பாடசாலை மாணவர்களுக்கு 6 மாதங்களுக்கு $100, அதாவது இங்கு $100 ஒருவர் தருவாராயின் அதன் பிரகாரம் அவர்களுக்குரிய நாணய மாற்று எவ்வளவு கிடைக்கிறதோ அதன்படி அந்த முழு பணத்தையும் அனுப்பி வைப்போம். அதிலிருந்து 1% கூட நாங்கள் எடுப்பதில்லை, எங்களுடைய நிர்வாகத்துக்கண்டு நாங்கள் எடுப்பதில்லை. அவ்வளவுத்தையும் அனுப்பி வைக்கிறோம். இது மலையகத்திலே செய்யப்படுகின்ற உதவி. மலையகத்தில் மாத்திரம் செய்யவில்லை, நாங்கள் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை, இங்கால முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணத்திலும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ சராசரியாக இலங்கை முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒரு மாணவரை கற்பிப்பதற்கு உதவி தருவீர்களாயின் அந்த நீங்கள் தருகின்ற பணத்திற்கு நாங்கள் வரி கழிவு பற்றிச்சீட்டு டேக்ஸ் ரிசீட் தருவோம். நாங்கள் அறக்கட்டளை அமைப்பாக CRA-யினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களிடம் வன்னி பிரதேசத்திலிருந்து 60 விண்ணப்பங்களும் மலையகத்திலிருந்து 5 விண்ணப்பங்களும் இருக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்களும் இருக்கிறார்கள், பாடசாலை மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாராவது மலையகத்திலிருந்து மாணவர்களை எடுக்க விரும்பினாலும் சரி, வன்னி பிரதேசத்திலிருந்து மாணவர்கள் எடுக்க விரும்பினாலும் சரி, எங்களிடம் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு முழு விண்ணப்பம் தொடர்பான முழு விடயம் என்னென்ன திரும்பும் என்றால், முதலாவது சுய விவரங்கள் அடங்கிய ஒரு விண்ணப்பம், இரண்டாவது அந்த குடும்பம் எழுதுகின்ற தங்களுடைய குடும்ப நிலை பற்றிய ஒரு கடிதம், மூன்றாவது அதிபரினால் அல்லது GS கிராம நிலதாரியினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கடிதம், அடுத்தது அவர்களுடைய ரிப்போர்ட் கார்டு அல்லது உயர்தரம் எடுத்திருந்தால் உயர்தர ரிசல்ட்ஸ், 10ஆம் வகுப்பு என்றால் 10ஆம் வகுப்பில் பெறப்பட்ட ரிசல்ட்ஸ், பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி உள்ளார் என்ற அந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அனுப்புகின்ற கடிதம், அதை விட அவர்களுடைய வீடு சம்பந்தமான படங்கள், அந்த குடும்பத்தினுடைய படங்கள், இவ்வளவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்கள் விரும்பின மாணவரை தெரிவு செய்யலாம். இப்போ டிக்வா புயல் வந்ததன் பிற்பாடு பெறப்பட்ட விண்ணப்பங்களில் ஒரு குடும்பம் மாத்திரம், அவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், 5 மாணவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதில் 2 பல்கலைக்கழக மாணவர்கள், 3 பாடசாலை மாணவர்கள், 5 பேரையும் ஒரு குடும்பம் எடுத்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் 2 பேர் டிக்வா புயலுக்கு பின்பு பல்கலைக்கழக மாணவர் 1, பாடசாலை மாணவர் ஒருவரை எடுத்திருக்கின்றார். அதே போல இன்னும் ஒருவர் ஒரு மாணவரை எடுத்திருக்கின்றார், பாடசாலை மாணவர். உங்களுடைய வருமானத்துக்கு தக்க வகையில் நீங்கள் மாணவர்களை தெரிவு செய்து கொள்ளலாம். அதைவிட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஏறக்குறைய 12 மாணவர்களை எடுத்திருக்கிறார். அப்போ இந்த தற்பொழுது நாங்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் பணம் அனுப்பியதன் பின் நன்றி கடிதம், அவர்களது 6 மாத வங்கி அப்டேட்,
வேறு எங்கேயாவது இருந்து உதவி பெறுகிறார்களா? ஏனென்றால் ஒரு உதவியும் பெறாத மாணவர்களை கற்பிக்கின்ற நோக்கில்தான் அந்த வங்கி அப்டேட்டையும் கேட்பதுண்டு. அதைவிட அவர்கள் பரீட்சை பெறுபவர்கள் பெறும் பொழுது அந்த ரிப்போர்ட்டை தர வேண்டும். அந்த நன்றி கடிதங்கள் அவர்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பப்பட்டால் அது எல்லாம் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் போகின்ற நேரத்தில் அந்த மாணவர்களை நேரடியாக சென்று பார்வையும் விடலாம். நாங்கள் அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதே போன்று வசந்தம் அமைப்பு டிக்வாவியலின் பின்னர் இந்த நாங்கள் வழக்கமாக உடுப்புகள் சேர்த்து வன்னிப்பகுதியிலே தான் கொடுத்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு பாலா அவர்கள் இணைக்கப்பட்டதன் பின் அவர் டிக்வாபியலுக்கு முதலே எங்களோடு இணைந்து செயற்பட தொடங்கிவிட்டார். அவர் இந்த இப்பொழுது இந்த இதில் கூட்டத்தில் இருக்கின்றார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு அமைய நாங்கள் முதல்ல ஒரு 12 பட்டி உடுப்பு, பெரிய பட்டி, அது 12 பட்டி உடுப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது போன திங்கட்கிழமை 12 பட்டி கொழும்பில் போய் எடுத்து வந்து வைத்திருக்கின்றார். 20ஆம் தேதி அதனை விநியோகம் செய்ய இருக்கின்றார். அதே போல இந்த உடுப்புகளை அனுப்புவதற்கு எங்களுக்கு வசந்தமும் ஒரு வகையில் உடுப்புகளை சேர்த்து தந்திருக்கின்றது. அதில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது அந்த வசந்தத்திலே சென்று பயன்பெறுகின்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் பல பேர் அழைத்து உடுப்புகளை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 12 பட்டி கப்பலில் ஏற்றி போய்கொண்டிருக்கின்றது. இப்போ அண்மையில் சேகரிக்கப்பட்டவை அனைத்தும். அதைவிட இப்பொழுதும் உடுப்புகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் மலையகத்துக்கு அனுப்புவதற்காக வைத்திருக்கின்றோம். அதைவிட வெள்ளம் அனர்த்தம் நிகழ்ந்த பொழுது சந்திரமௌலீஸ்வரர் சிவாலய குருக்கள், அதே போல கந்தசாமி பத்மநாதன், அதைவிட சிறிய அளவில் உதவி செய்தோர் என்பவர்கள் தந்த உதவியை பயன்படுத்தி 180 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான பொதிகளை வழங்கியிருந்தோம். அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவ்வளவற்றையும் எங்களுக்கு சிறப்பாக செய்து தந்தவர் பாலா அவர்கள், பாலா கந்தையா அவர்கள். அவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டால் அல்லது வேறு யாரும் கதைக்க இருந்தால் அவர்கள் பேசுவார்கள். நாங்கள் மற்றாக்களுக்கு இனி இடம் கொடுக்க வேணும். நீங்கள் செய்கிற ஒரு மாபெரும் சேவை, அந்த சேவையை மக்கள் மதிக்க வேணும். ஏனென்றால் வன்னிச்சங்கம் மிகவும் நேர்மையுடன் மிக நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஜானகி பாலகிருஷ்ணன் ஐ நாங்கள் அழைக்கின்றோம். நன்றி. நன்றி பார்வதி, நன்றி வசந்தம் அமைப்பிற்கு. தேவராஜா அவர்களுக்கு மிகவும் நன்றி இந்த விவரங்கள் அனைத்தையும் தந்ததுக்கு. நான் ஆரம்ப காலத்தில் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் ஆரம்பித்தது கார்த்திகேசன் அறக்கட்டளைன்ற பேரில் ஆரம்பித்த பொழுது மிகவும் அடிப்படையான சில விஷயங்கள் தான் செய்து கொண்டு வந்தது. அதை யார் மூலமாகண்டா, உங்களுக்கு தேவராஜா சார் அவருக்கு தெரியுமோ தெரியாத ஆண்டனி மேத்யூ என்றொருவர், அவர் வந்து கொட்டகல காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் டெப்யூட்டி டீனாக இருந்து இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். அதை தவிர கருணாகரன் மாஸ்டர்னு சொல்லி, அவர் கருணாகரன் சார் கந்தலோ, அதாவது கேகால மாவட்டத்தில் கந்தலோயா மத்திய வித்தியாலயத்தில் பிரின்சிபலாக இருக்கிறவர், அவர் கூட செய்தது. ஸோ ஆரம்ப காலம் சிலது வந்து இந்த புத்தகங்கள், கொப்பியல் அல்லாட்டி கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறதாயும், மற்றது இந்த முதல்ல பேசின ராஜேஸ்வரன் பேசின மாதிரி சில உடுப்புகள் அது போன்றதில் தான் கொடுத்தது. ஆனால் இந்த கந்தலோயா பள்ளிக்கூடத்தில் சில மாற்றம் கொஞ்சம் வேகமாக நடந்து வந்தது. ஆரம்ப காலத்தில் 6ஆம் வகுப்பில் துவங்கின தேயிலை தோட்ட ஃபேக்ட்ரிக்குள்ளே துவங்கின பள்ளிக்கூடம் கொஞ்சம் கொஞ்சமாக 9ஆம் வகுப்பாகி, பிறகு 10ஆம் வகுப்பாகி, பிறகு ஏஎல் வகுப்புகள் எல்லாம் துவங்கி மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போக துவங்கினார்கள். ஸோ அந்த நேரத்தில் சில மாணவர் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல தொடங்கி நாங்கள் ஆக்களை வேறு இங்கே இருக்கிற ஆக்களை சேர்த்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு ஆள் ஒரு ஸ்பான்சர்ன்ற மாதிரி இணைச்சி விட்டோம். அவைக்கு கொடுத்தது வந்து நாங்கள் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் என்ன மாதாந்த செலவு என்னவாக இருக்கும் என்று அறிஞ்சு அநேகமாக அந்த மாதாந்த செலவு முழுக்களையும் ஈடு செய்கிற மாதிரியான ஒரு தொகை தான் கொடுத்தது. அதுக்கு காரணம் என்னென்றால் அவைக்கு இருக்கிற
என்ன சொல்றது, அவைக்கு இருக்கிற தடை வந்து இந்த பொருளாதாரம் தான். பிரயாண செலவு இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு இருக்கணும், இல்லாட்டி இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும். இப்போ பல்கலைக்கழகத்தில் அங்கே தங்குறதுக்கு இடங்கள் இல்லை, எல்லா வருஷத்துலேயும் மறுபடியும் அவர் வாடகைக்கு எடுத்துருக்கணும். அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கேட்டு அது ஒரு நியாயமானதுன்னு கண்டால் அந்த நியாயமான தொகையை கொடுக்கறதுக்கு யாராவது வருவாரலான்னு கேட்டு தான் கொடுத்தது. ஸோ அப்படி கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள் ஏற்கனவே அந்த கந்தலுயா பள்ளிக்கூடத்தில் படித்தவ பல பல்கலைக்கழகங்களில் இருந்து படித்து முடிச்சுட்டுனா. அதில் ஒரு இப்போதைக்கு 3 பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றவை இன்னும் அதே பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது, அல்லாட்டி சமூகத்தில் உதவியாக இருக்கிறதா தான் இருக்கேன். அப்போ அது மாதிரியான சில கேள்விகள் தான் எனக்கு கேட்க வேணும். மற்ற இப்போ நான் வந்து அவைகளோட அதிகம் அந்த அந்த என்னுடைய பொறுப்பை நான் அதிலிருந்து விலத்தி கொண்டேன். ஆனால் அந்த பிரின்சிபலும் மாணவர்களும் இன்னும் ஆர்வமாக இருக்கிறோம் அது மாதிரியான உதவிகள் தரக்கு ஆட்கள் வேணுமா ஆண்டு அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்து அந்த கருணாகரன் சாருக்கு கொடுக்க வேணுமென்றதான் என்னுடைய விருப்பம். மற்றது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு எப்போ அவைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வசதி இருக்குமா? இந்த அரசாங்கம் அதுக்கான ஒழுங்கை செய்து கொடுக்குமா? அவைகளுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வடக்குக்கோ கிழக்குக்கோ அவைகளை அனுப்பி விடுறதில்லை. அவைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீமில் எப்படி இன்னொரு ஒரு பட்டதாரி அங்கே போனால் அரசாங்கத்திலையோ இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் நிறுவனத்திலையோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிலையோ வேலை எடுக்கிற மாதிரி இவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதான் அங்கே அவசியம். அதுக்கான ஒழுங்குகளும் கொஞ்சம் செய்யணும். ஆக படித்து கொண்டே வந்தால் கடைசியாக பட்டதாரிகள் தான் நிறையமே தவிர திரும்பவும் அந்த அடிப்படை பிரச்சனை தீராதுன்றது ஒரு இது. மற்றது நீங்கள் ஒரு கேள்வி சொல்றது சரிம்மா. கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு கேள்வியை மாத்திரம், இந்த ஒரு அமைப்பொண்டு வந்து இந்த மலையக மக்களுக்கு அந்த வடக்கு கிழக்கோட சேர்ந்து இணைஞ்சு போக விருப்பமா, இல்லை தங்களுக்கு தங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியோட இருக்க வேணுமென்றது விருப்பமா? அது பற்றி ஒரு அமைப்பு அது அந்த அமைப்பு என்னன்னு சொன்னால் அது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆனா எனக்கு எல்லா மறுமொழியிலும் இப்ப தேவையில்லை உங்கள்கிட்ட இருந்து. இது ஏற்கனவே உங்களுக்கு இதுல போட்டுருக்கிறேன் எழுதி, நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வேண்டிய நேரம் அந்த இதை அனுப்பலாம். நான் வேணுமென்னா என்னுடைய இமெயில் அட்ரஸை நான் இதில் போட்டு விட்றேன், இல்லாட்டி பார்வதிக்குள்ளாலேன்னு நீங்கள் அந்த பதிலை ஓகே, எனக்கு நீங்க தரலாம். ஓகே அனுப்பி. இதுவும் இந்த நேரம் தரப்பட்டதுக்கு நன்றி. ஓகே, நன்றி, தேங்க்யூ. அடுத்து கையுத்தி இருப்பவர் தெரியல. நரேனா, சாரி, யுகேந்திரா. யுகேந்திரா. Hi, Dr. எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேக்குது. நன்றி. இன்றைக்கு நல்ல வடிவா வழக்கம் சொல்லி இந்த நல்ல கஷ்டப்பட்ட சனங்களுக்கு எப்படி நாங்கள் பாதுகாக்கலாம் என்று இந்த மித்ரன் அண்ணா வந்து நிற்கிறார். அவரோட SJC 87 ஓட ஆர்கனைசேஷன் அவர் தான் மெயின் ஃபவுண்டர், அதுவும் IMHO கனடாவோட பிரசிடென்ட். அவரோட எங்கள்கிட்ட நாங்கள் வேலைகள் செய்யறது நாங்கள் கொஞ்சம் காய்க்க விடுறேன். விஷயம் அவர் பேச போறாரா? வணக்கம். சாரி, வணக்கம். நான் யுகேந்திரா நானும் ஒரு அமைப்பில் வேலை செய்கிறாங்க. ஸோ நன்றி. ஒரு கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஒரு 5 minutes என்ன மாதிரி? ஓகே, குட். ஸோ நாங்கள் பேரை தெளிவா சொல்லுங்க. ஸோ மிதிலன் தவராசலிங்கம். நான் எங்களோட அமைப்புன்ற நேமை ஒருக்கா இந்த சாட்டில் போட்டு விடுறேன். ஸோ எல்லாருக்கும் விளக்கணையா சொல்லுங்க, சொல்லிட்டு போடுங்க. It's called 87initiative.org. Basically 87ஆம் ஆண்டு A-level படித்த ஆக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அமைப்பு இது. சரியா?
And then the other one is IMHO Canada, International Medical Health Organization Canada. International Medical Health Organization Canada mostly health livelihood related இதுகள் செய்கிறது. And 87 initiative mostly படிப்பு சம்பந்தமான உதவிகளை செய்கிறது. And International Medical Health Organization அப்கண்ட்ரியில் தொடர்ந்து செய்கிறதுண்டா பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷம் ஸ்கூலுக்கு போக தொடங்கிக்கல பிள்ளைகளுக்கு கூட அந்த மாதிரி இந்த ஸ்கூல் சப்ளைஸ் அதெல்லாம் செய்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது ஒரு ஆனுவல் அமௌண்ட்னு சொல்கிறதா ஒரு $10,000 அப்படி அந்த மாதிரி விஷயம் ஒரு 200 பிள்ளைகளுக்கு அப்படி போகிற மாதிரி செய்கிறது நாங்கள். இஃப் யூ வாண்ட் நாங்கள் அந்த எங்கெங்கே இந்த மாதிரியான டீட்டெயிலும் கொடுக்கலாம். பட் ஓவராலாக சொல்கிறேன் ரைட். பட் அந்த SJC 87 அதை விட 87 இனிஷியேட்டிவ் நான் டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். அது நிறைய செய்கிறது. ஸோ ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் மலைய பிள்ளைகள் எடுத்தீங்கன்னா கூட அவங்க ஆர்ட்ஸ் காமர்ஸ் சூஸ் பண்ணுறது கூட சயின்ஸ் மேத்ஸ் சூஸ் பண்ணுறது குறைய. ஸோ சயின்ஸ் மேத்ஸை ஊக்குவிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு வருஷமும் 50 பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு $8,000 படி போய்கொண்டிருக்கும் அவங்க சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறதுக்காண்டி. ஸோ பேசிக்லி அவங்க ரூரல் எஸ்டேட்டில் இருந்து மெயின் ரோட் ஸ்கூல்ஸுக்கு, அதாவது தெலவாக்கல வித்தியாலயம், கொட்டகல தமிழ் வித்தியாலயம், கேம்பிரிட்ஜ், ஹேட்டன் ஏரியா அந்த மாதிரி இதில். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 50 பிள்ளைகள். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஒரு வருஷத்தை எடுத்தீங்கன்னா 100 பிள்ளைகளை ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 AL பேட்சஸ் இருக்கும் ரைட். இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா 2027 இருக்கும், அண்ட் 2026 இருக்கும், 27 இருக்கும். அடுத்த வருஷம் 27 இருக்கும், 28 இருக்கும். அப்படி ஸோ 50-50ன்னா ஒரு பர்டிகுலர் இயரில் 100 பிள்ளைகளை ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்போம். அதை விட பார்த்தீங்கன்னா 160 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் 10,000 ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் தந்தீங்கன்னா ஐ கேன் ஷோ மோர் டீட்டெயில் ஸோ தட் உங்களுக்கு சில விஷயம் நம்பக்கூடியதாக இருக்கும். ஷேர் பண்ணலாம். பண்ணலாமா? இதான் எங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் டேட்டா. அதை எடுத்தீங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதில் தெரியும் எந்தெந்த எல்லாமே 579 எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எத்தனை பேர். சப்போ அதில் 25, அதில் மலையாளம், இதில் பார்த்தீங்கன்னா நுவரெலியாவில் 105. ஸோ அதுலேயே 130 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுது ரைட். ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ an எக்ஸாம்பிள். மற்றது கேண்டி இருக்குது, கேகால் இருக்குது, மாத்தலை இருக்குது. டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஐ ஸ்டாப் ஷேரிங். பட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னோம் நாங்கள். ஸோ 160 யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு மாதம் 10,000 போய்கொண்டிருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எங்களுக்கு இருக்கிற அந்த 160 பிள்ளைகளுக்கும் இட்ஸ் அ குளோபல் ஆர்கனைசேஷன். ஸோ நாங்கள் இங்கே கனடா, USA, UK, ஆஸ்திரேலியா எல்லாமே சேர்ந்து, அண்ட் ஸ்ரீலங்காலே எங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் இருக்குது. அண்ட் மலையத்துக்கு எங்களுக்கு ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருந்தோண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் கொட்டகையில் இருந்தோண்டு, ஒரு ஆள் ஹால் புக்கில் இருந்தோண்டு. ஸோ இது செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒன்று ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும். ஸோ இல்லாமல் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் 160 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் இந்த A-level சயின்ஸ் மேத்ஸை ப்ரொமோட் பண்ணணும் காண்டி. ஏன்னா தேவராஜ் சார் சொன்ன மாதிரி படிப்பு தான் வேலை, இதுக்களால் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரே வழி. அண்ட் அந்த படிப்பும் தனியாக ஆர்ட்ஸ்லேயும் தனியாக நின்றுடாமல் சயின்ஸ் மேத்ஸுக்கும் ஊக்குவிக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு வருஷம் சயின்ஸ் மேத்ஸ் செமினார்ஸ் நடத்துனாங்க. நுவரெலியா ஜோன், ஹேட்டன் ஜோன், பத்ல ஜோன் அதுலேயும். அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு $25,000 to $30,000 போகிறது. ஏன்னா 3 ஜோன்ஸ்லேயும் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அந்த சயின்ஸ் மேத்ஸில் ஊக்குவிக்கணும். ஸோ தோஸ் ஆர் த 3 திங்ஸ். ஒன்று ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மற்றது சயின்ஸ் மேத்ஸை ஊக்குவிச்சு அவங்கள கூட அந்த மாதிரி கேரியரில் போகணுமென்றதுக்கான செய்கிறாங்க. ஸோ டாலர் அமௌண்ட்டில் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் $150,000 a year ஒரு வருஷத்துக்கு மலையத்தை நோக்கி, அதுவும் பிள்ளைகள படிப்புக்காண்டி போய்கொண்டிருக்குது. ஸோ தட்ஸ் அஸ். அண்ட் இன்னொருக்கா ஜஸ்ட் ஒருக்கா ஷேர் பண்ண விட்டீங்கள் என்றால் I want to show one more thing. ஸோ இதான் எங்களோட வெப்சைட். ஸோ விருப்பமான ஆக்கள் என்ன செய்யலாம்டா 87 இனிஷியேட்டிவ்.
இதில் இருக்குது பாருங்க, ஸ்பான்சர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஸ்பான்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ ஸ்பான்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல இதில் பாருங்க. இப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு 14 பிள்ளைகள் இருக்குது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஷேர்ல தெரியல. காட்டையில ஷேர்ல வரையில யார் வரே இல்லை. வேற இல்லையா? ஷேர்ல Showing வரையில showing your desktop. ஓகே, let me share. இப்போ ஓகேயா? ஓகே. நான் இப்ப வந்துட்டு இப்போ ஓகே, ஓகே, alright. So I'll go from the beginning. So இதான் எங்களோட வெப்சைட் 87 இனிஷியேட்டிவ். கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பான்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸ்பான்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் டிஸ்ட்ரிக்ட் வைடாக நீங்கள் நாங்கள் பிரிச்சிருப்போம். சாரி, ஸ்பான்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பதுளா ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்குது, ரத்னபுரா ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்குது, நுவரலியா ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பிக் அண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஓவர் த டைம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், என்ன ப்ரோக்ராம், எந்த யூனிவர்சிட்டியில் சேரினா, எத்தனை வருஷத்துக்கு உதவி தேவை எல்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணுமெண்டா ஜஸ்ட் இந்த ஸ்பான்சரை கிளிக் பண்ணி போட்டு உங்களோட டீட்டெயில் அனுப்பி போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா வித்தின் 24 hours உங்களை யாருக்காவது உடனே உங்களுக்கு அந்த பிள்ளை இந்த பேரெல்லாம் இதில் நாங்கள் போடுறோம் இல்லை ப்ரைவசிக்காண்டி. பட் உங்களுக்கு விருப்பம் மட்டும் நீங்கள் அந்த பிள்ளையை கிளிக் பண்ணி போட்டு இமெயில் அனுப்பினீங்கன்னா வித்தின் 24 hours உங்களுக்கு ஒரு இமெயிலில் கன்ஃபர்மேஷன்லாம் வரும். எந்த பிள்ளையோட பேர் என்ன, அவன் கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ that's it. ஸோ that's எங்களோட அமைப்பு. நான் இந்த இதை போட்டிருக்கிறேன். நான் வெப்சைட் அட்ரஸை விருப்பம்னா கண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஐ நோ கனவே நிற்கிறீங்க, கனவே இருக்கும். பட் 87 இனிஷியேட்டிவ் மெத்தட் பட் அது கேள்வி இருக்க கவர்மெண்டாலும் ஐ எம் வில்லிங் டு ஆன்சர் உங்களுக்கு. ஒரு கேட்கலாமா, உங்களோட கதைக்கலாமா கொஞ்சம்? ஷூர், சொல்லுங்க. தேங்க்யூ மிதிலன். அதாவது இப்போ உண்மையிலேயே உங்களோட ஃபேண்டாஸ்டிக் உங்களோட ப்ரோக்ராம் அந்த அதைத்தான் நானும் விரும்புகிறேன். என்னென்னா அந்த சயின்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு, சயின்ஸ் ஆனது ஆர்ட்ஸை விட்டுட்டு அதை கொண்டு போகிறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பெரும்பாலான ஸ்கூலில் இல்லைங்கிறது உண்மைத்தான். அதை நாங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி செய்யணும். ஆனால் இதில் என்னென்னா இப்போ உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ள வந்து சில இடங்கள் ஏன் விடுபடுதுன்னு எனக்கு தெரியும். அவங்களையும் நீங்கள் உள்வாங்கலாம். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு நான் உங்களோட ஒத்துழைக்கலாம். அதில் 2 விஷயம் அந்த அந்த இடம்பெறாததுக்காக நான் உங்களை குறை சொல்ல இல்லை. நான் அந்த மாதிரி இதுகளை உங்களோட நான் ஒத்துழைச்சி உங்களோட நான் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் அந்த கேட்டால் நான் அந்த பதுளை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சொல்கிறீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு கந்தைகதரை அந்த மாதிரி சில இடங்கள் வந்து இதுக்குள்ள உள்வாங்கப்பட இல்லைங்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபியூச்சரில் நீங்கள் பார்வதி அம்மாட்ட உங்களோட கண்டக்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டக்ட் பண்ணுறேன் உங்களோட. நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். நான் வந்து உங்களோட அதை சேர்ந்து வேலை செய்யலாம்னா உங்களுக்கு நான் சில தகவல்களை இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொள்ளலாம். என்ன அந்த விடுபட்டு போனவங்களை கூட பதுளையில வேலை செய்யற கூட அந்த ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் திரு வெங்கடேஸ்வரன் சார் அவருடைய இதுக்குள்ளதான் கூட ஒர்க் பண்ணாங்க. கட்டாயம் அது செய்ய வேண்டிய அதோட 2 விஷயம் நாங்கள் செய்யறோம். நாங்கள் இன்னும் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போறோம். ஒன்று வந்து இப்போ இந்த மெயின் ரோடில் இருக்கிற ஸ்கூல்ஸ், அதாவது தலவாக்கல மகாவித்தியாலயம், கொட்டகல தமிழ் மகாவித்தியாலயம், கேம்பிரிட்ஜ் எல்லாம் மெயின் ரோடில் இருக்கிற ஸ்கூல்ஸ். பட் அதுகள் அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இப்போ கொஞ்சம் நல்லா வரவும் தொடங்கிட்டாங்க. மெடிசன் என்டர் பண்ணுறாங்களே 12-15 பேர் என்டர் பண்ணுவாங்க. பட் அந்த சுத்தவரை இருக்கிற ஸ்கூல் நுவரலியா எடுத்தீங்கன்னா சுத்தவரை இருக்கிற ஸ்கூல்ஸே இன்னொரு 48 ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் இப்போ ஆர்ட் கிளாஸஸ் நடத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் தண்டை மாட்டோம். அது மாதிரி தான் பதுளையில் இன்னும் அந்த மாதிரி அந்த பெரிபரல் ஸ்கூல்ஸுக்கு போகவில்லை. அந்த மெயின் ஸ்கூல்ஸில் தான் நிற்கிறோம். பதுளை தமிழ் கேர்ள்ஸ், பந்தாரவள் தமிழ் சென்ட்ரல், சரஸ்வதி சென்ட்ரல் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா லுணுகலை, இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் நான் நிற்கிறோம். பட் நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம் செய்யத்தான் வேணும். ஸோ நாங்கள் உங்களோட கதைக்கிறோம். பதுளையிலேயும் இன்டீரியர் பதுளைக்கு போக வேண்டும்ன்றது அடிமட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு உங்களோட சேவை போய் சேர்றதுக்கு தேவராஜா போல ஆக்கள்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்குது. அதுக்கு நான் உங்களோட ஒத்துழைக்கலாம். உங்களோட உண்மையிலே நான்
நன்றி தெரிவிக்கிறேன். You are doing a very great service. So, So, நன்றி. வேறு நன்றி. யாருக்கு ஏதாவது கேள்விண்டா கேளுங்க. அண்ட் தென் இல்லாட்டி இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாலே அதில் என்ன கண்டாக்ட் அமர்த்துனீங்கன்னா என்ன டெலிஃபோன் நம்பர் தான் இருக்குது. அதில் டொரண்டோ நம்பர் இருக்குது. அதில் கால் பண்ணலாம், என்ன இமெயில் பண்ணலாம். என்ன தேங்க்யூ. நன்றி மிதிலன், நல்ல நல்ல சேவைகள் செய்கிறீர்கள். அடுத்தது கருணாநிதி கந்தப்பு கையெழுத்திருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க, உங்களோட மியூட்டட். அனைவருக்கும் வணக்கம். நான் சுருக்கமா சொல்ல வேண்டிய கடமை. நான் அந்த பகுதியில வேலை செய்த நான் லட்சுமணன் என்ற போராளி, முதல் போராளி செத்த இடத்திலேயே நான் வேலை செய்த நான். அந்த இடத்துல நான் வேலை செய்யும் பொழுது எனக்கு புதிய அனுபவம் ஒன்று ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரு வாசிக சாலை ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நானும் தற்பொழுது அமைச்சராக இருக்கிற சந்திரசேகரமும் சேர்ந்து இயங்க தொடங்கினோம். கொஞ்சம் புத்தகங்கள் சேர்த்தோம். ஆனா 83 கலவரம் வந்தோன்னா அந்த திட்டம் தவிடுபொடி ஆயிட்டுது. இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக சாலை தோட்ட மத்தியில கட்டாயம் ஒவ்வொரு தோட்டத்திலும் இருக்கத்தக்க ஏற்பாடை தயவு செய்து செய்யுங்கள். அடுத்ததாக, நீங்கள் மாணவர்கள் படித்து யூனிவர்சிட்டி போய் வந்து வேலை செய்ய வேணும் என்றதை நீங்க விரும்புறீர்கள், நானும் விரும்புறேன். ஆனா நாங்க அந்த நேரம் இருக்கக்குள்ள ஒரு மாணவனை யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கே பெரிய கஷ்டப்படுறாங்க. இப்ப நீங்கள் பல சில 10களையாவது அனுப்புறீர்கள் என்றதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அந்த அந்த படிப்போட நிற்காமல் தயவு செய்து நீங்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது வேலை ஈஸியா வந்து கொண்டு இருக்குது. அதன் மூலம் தனிப்பட்ட தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த அங்க உள்ள இயல்புள்ளவர்களை மேலும் பலப்படுத்த உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. என்னுடைய நம்பரை ஒரு யாரு பார்வதி அம்மாட்ட வாங்கிக்கொள்ளுங்க. நான் உங்களோட அது சம்பந்தமா நான் கதைக்கிறேன் நேரடி. ஓகே, நீங்க இலங்கையில இருக்கிறீங்க? இல்ல, நான் இங்க கனடா. இங்கதான் இருக்கிறேன், கனடா. நன்றி. நன்றி. அவர் இங்க ஸ்காப்ரோல தான் இருக்கிறார் ஐயா. வசந்தத்துக்கு வந்தவர். எங்கட இப்ப கிட்டல செய்த கான்பரன்ஸுக்கும் வந்தவர். வேற யாரும் கேள்வி கேட்காதவர்கள் கேட்க இருக்கிறீர்களா? வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. நான் பாலசுப்ரமணியம், கந்தைய பாலசுப்ரமணியம், மலையகத்திலிருந்து வன்னி சங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன். நன்றி. முதல்ல வன்னி சங்கத்துக்கு எனது முதற்கண் வணக்கம், நன்றியும். அத்தோடு உங்களுக்கு அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். எங்கட பகுதிகள்லயம்மா கூடுதலான பின்தங்கிய பிரதேசங்கள் இருக்குது. இந்த பின்தங்கிய பிரதேசத்துக்கு தான் நாங்க இப்ப எங்கட வன்னி சங்கத்து மூலமா எல்லா உதவிகளையுமே செய்து கொண்டுட்டு வர்றேன். அதாவது நீங்க இப்ப படிப்புக்கு செய்து கொடுத்தீங்கன்னாமா என்ன முறையில செய்ய போறீங்க? எங்கட வன்னி சங்கத்துல எனது நம்பர்லாம் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட கேட்கலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுகள் இல்லாம நம்மளோட மலையக மாணவர்களை முறையாக இது பண்ணலாம். நீங்க எந்த இடத்துல இருந்து? நான் கெண்டியில புசலாவில் இருக்கேன். நான் பிறந்தது பதுள மாவட்டம். இப்ப நான் புசலாவில் இருக்கிறேன். சரி சரி. நானும் உங்களோட பேச்செல்லாம் பார்த்தேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தெளிவா இருந்துச்சு. நீங்க இலங்கையில இருந்து போராடின ஒரு ஆள், அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் அந்த இதுல பாக்குறது. அதனால சார் உங்களோட தொடர்ந்து எங்களுக்கு வேலை செய்யறது, வன்னி சங்கத்தின் கூட வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். என்னன்னு சொன்னா, மலையகத்துல இருந்து இவ்வளவு காலம் வேலை செய்யக்குள்ள, அதாவது நான் ஒரு பொதுநல சேவைங்கிறது ஈடுபட்டதே வன்னி சங்கத்தின் ஊடாக. அந்த வன்னி சங்கத்தின் ஊடாக செய்யற நேரத்துல எனக்கு சரியான விருப்பமும் சந்தோஷமும் கூட. எந்த விதமான பாகுபாட பலனின்றி இது செஞ்சுக்கிட்டு வரோம். இதுல பொதுவா சொல்ல போனா சிங்களமா, முஸ்லீமா, தமிழா அப்படிங்கறது ஒரு இது இல்லாம அந்த உடுப்புகளை கொடுக்குறோம்.
அதே மாதிரி கல்வியிலையும் பொதுவா சொல்ல போனா ஒரு மலையகத்துல முஸ்லிம்ஸுக்கு கூட நம்ம கொடுக்குறோம். இல்ல எங்களுக்கு உதவின்னு அந்த செய்யக்க உதவிகளை நாங்க நீங்க செய்து எல்லாருக்கும் தான் செய்யணும். அதுல நாங்க பாகுபாடு பார்க்க கூடாது. அது நீங்க சொல்றது சரி. அதாவது இப்ப நம்மட இருக்கிற பிரதேசங்கள்ல எப்படின்னு சொன்னா ஒரு சில முஸ்லிம்ஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம மக்களோட ரொம்ப இணைஞ்சு இருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்களமும் இணைஞ்சு இருக்கிறாங்க. அதாவது நம்மளை அடிச்சு துரத்துனவங்களா இருக்கலாம், நம்மளை இல்லாம செஞ்சவங்களா இருக்கலாம், அதுல கடந்த காலங்கள்ல இருக்கலாம். இப்ப வந்து அதுல ஒரு 10% உண்மையாவே நம்மளோட இருக்கணும், உங்களோட இதுகள்லாம் நல்ல விஷயங்கள்னு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இனவாதிகளும் இல்ல இதுல. அது உங்களுக்கு நீங்க பதிலையில இருக்கிற நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தெரியும் எனக்கு, சொல்லுங்க. அதாவது நானும் பதில கிராமத்துல இருக்கையில 1983 கலவரத்தின் ஊடாக பாதிக்கப்படுற நேரத்துல, நம்ம அம்மா அப்பா பாதிக்கப்படுற நேரத்துல சிங்களவர்கள் வந்து எங்களை கூட்டிட்டு போயிட்டு மலையகத்துல காணுகள்ல வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களே வந்து ஏன் நீங்க அப்படி இருக்கிறீங்க, நாங்க இருக்கையில அப்படின்னு தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டுகள்ல வச்சிருந்தாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லுவாங்க, எனக்கும் ஞாபகம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட உள்ளங்களும் இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பொறுத்தளவுக்கு இப்ப முழுமையாவே 75% மலையகத்துக்கு வன்னி சங்கத்தினூடாக நான் சேவையை செய்யணும்ட்டு முழுமை ஆசையா இருக்குது. பழைய தொழிற்சங்கவாதிகள், அரசியல்வாதிகளை நான் நம்பி எந்த விதமான ஒரு இதுகளையோ செய்யறதுக்கும் இதுல இல்ல. நீங்க எல்லாருமே அவங்கெல்லாம் மாறுவேடங்கள் தான். அவங்கள நம்ப இயலாது. அவங்களும் நம்ப இயலாது சார். அவங்கெல்லாம் ஒரு மாறு வேடம். அவங்க அந்தந்த குடும்பங்களுக்கு மாத்திரம்தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு உதாரணத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட குடும்பங்கள் தான் நல்லா இருக்குது. நம்மள எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப எங்கட ராஜேஸ்வரன் சார் என்றது ஆசான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும் எப்படிங்கிறது நம்ம எப்படி செய்யறோம்ட்டு. மிஸ்டர் ராஜேஸ்வரன் என்ற பல்கலைக்கழக சகபாடி, அதனால அவர் எனக்கு பர்சனலா தெரியும். நீங்க அவர்கிட்ட முழுமையாவே என்ற விடயத்தை கேட்டுக்கொள்ளலாம். சரி, ஓகே. நான் அவரோட சரி சார், தேங்க்யூ சார். நான் உங்களை கண்டாக்ட் பண்றேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச். அந்த நாட்டிலே அங்கே இருந்து மக்களுக்கு சேவை செய்யறது நல்ல ஒரு சேவை செய்கிறீங்க. நன்றி. நன்றி அம்மா, நன்றி அம்மா. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பாலா. இதுல கேளாதவைகள்ட்ட முதல் கேள்வியை கேட்டுட்டு பிறகு ஜானை எழுப்பி இருக்கிறா. ஆனா முதல் மீனா ரங்கநாதன் கேட்டிருக்கிறீங்களா? இல்ல இந்த மீட்டில நாங்கள் நல்ல தகவல் எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட மலையக பக்கத்துல தான் கூட ஆட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாம் இப்ப 2-3 தடவையாக 2 பாக்ஸ் உடுப்புகள் இந்த பிள்ளைகளை அனுப்பினவ மலையத்துக்கு தான் போய் சேர்ந்தது. அந்த உறவினருக்கு அப்படி நன்றி. ஜானை சொல்ல இருக்கிறீங்க, சொல்லுங்க. மேன்மேலும் சின்ன சின்ன உதவியால் செய்யறதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம். வசதி வாய்ப்பு வரைக்கும் உதவி செய்வோம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. ஜானை மியூட்டட், அன்மியூட் பண்ணுங்க. சரி, ஓகே, அன்மியூட். என்னென்னா எனக்கு கேள்வி என்ன இல்லை, நான் அவருக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் இந்த சேட்டில் போட்டுட்டேன். அதோட என் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. இதை அவருக்கு நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? அது அவர் மிஸ்டர் தேவராஜாவுக்கு போன பிறகு எப்படி அவர் என்ன தொடர்பு கொள்வார், அல்லாட்டி நான் அவரை தொடர்பு கொள்ற பற்றி இருக்கா? இல்ல, இந்த நம்பர் பாரிஜாமாட்ட இருக்கு, வசந்திட்ட இருக்கு. நீங்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்ப இந்த chat விஷயம் வந்து உங்களுக்கு காப்பி வருமா? 6605847 அதான். ஓகே, இப்போ எனக்கு 6605847 போறோமா? ஓகே. சிவபாலு, can you please repeat the number? சொல்லுங்க திருப்பி.
437 ஓகே ஓகே 437 660 ஓகே 5847. ஓகே ஓகே எப்போ வசதி காலேஜுக்கு? இல்லை, நீங்க ஃபோன் பண்ணுங்கம்மா. ஓகே எனக்கு சரி தானே நான் மெசேஜ் கனடாவில் தானே விடுவேன் மெசேஜ் விடுவேன். இல்லை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நான் சொல்லல கொஞ்சம் நான் போயிடுவேன், எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் 7 மணிக்கு இருக்கு. சிவபால மாஸ்டர். இன்றைக்கு உண்மையிலே வசந்தம் ஒரு புதிய துறையை திறந்து விட்டுருக்கிறது. இன்னைக்கு அது ஒரு நல்ல விஷயம். தேவராய அன்றைக்கு வந்து பல விடயங்களை சொன்னது மட்டும் இல்லாமல் யானகி உட்பட வேறு வேறு யார் இப்ப ஹெல்த் டிவிஷன் கூட எவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்யணும், இப்படி எப்படி எல்லாம் செய்யணும்ன்றதை நாங்கள் அறியக்கூடிய இருந்து நாங்கள் வன்னிச்சங்கத்துக்கால மிகச் சிரமப்பட்டு கொஞ்சம் உடுப்புகளை அனுப்பி கொண்டு வந்த நாங்கள் போன இந்த விண்டருக்குள்ளேயும் போய் உடுப்புகளை எடுத்து நான் வருத்தத்தை தேடிக்கொண்டேன். இருந்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏதோ அந்த இப்ப பாலாண்டு வந்து கதைத்தவருக்கு தான் நாங்கள் அனுப்பினாங்கள் மலையகத்துக்கு. இல்லை என்றால் வன்னிக்குத்தான் எங்களுடைய உடுப்புகள் கூட போயிருந்தது. நான் நேரடியாக கொண்டே சில இடங்கள்ல இப்போ ஒக்குலாய் ஒக்குத்துருவாய் அப்படியான இடங்கள் மிக பின்தங்கிய இடங்களுக்கு கொண்டே கொடுத்த நாங்கள் இப்பவும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த இன்னொரு மிக மோசமாக இப்ப எடுத்த அந்த மண் சரிவு காரணமாக எல்லோருடைய கவனமும் கூடிய அளவுக்கு இப்ப மலையகத்தை நோக்கி பாஞ்சு கொண்டிருக்கு. அப்ப இப்ப தேவராயன் அவர்கள் இந்த மலையகத்தின் வரலாற்றை தொட்டு காட்டினவர். ஆனால் அதில் பார்க்க மிக மோசமான வரலாறுகள் எல்லாம் இருக்கு. என்று சொன்னால் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 5 லட்சம் இந்திய மக்கள் தமிழ்நாட்டுக்கு போய் அங்க கைவிடுப்பார்கள் என்று சொல்லி ரோட்டு வழியை கிடந்து செத்தவர்கள். அதே மாதிரி தான் இப்ப வடக்கு கிழக்கு வாங்கன்னு சொல்லுகிறவர் கூப்பிட்டு போட்டு பேசாம விடுவார். எனக்கு தெரியும் பல கிராமங்கள்ல அங்க கொண்டு வந்து தங்களது குடியேற்றப்பட்ட 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு கொண்டு குடியேற்றப்பட்டவர்கள் கவனிப்பாரட்டு மிக சிரமத்தோட காடுகளுக்கு நுழம்புக்கு அடிகளோட இருந்து சிரமப்படுவதை நான் நேரடியாக பார்த்தேன்னா, நான் அப்படியே அவர்களாக இப்ப தேவராய சொன்னதோட அவர்களாக என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு விடுவதை ஒழிய நாங்கள் வேறும் கொண்டு வளர்ந்து இழைச்சி போட்டு ஏதோ நாங்கள் உதவி செய்ய கொண்டுட்டு பேசாம கையை விடுற அந்த நிலைமைக்கு இல்லாமல் அவர்கள் அங்கேயே இருந்து என்னத்தை எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம், இப்ப செய்கிற சில உதவிகளை இன்னும் எப்படி அதிகரிக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள கல்வியை எப்படி அதிகரிக்கலாம் என்பதற்கு இன்னைக்கு இப்ப தேவராஜா எடுத்து காட்டின அந்த அம்சங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. அதுக்கு எண்ணம் கூடிய அளவுக்கு இப்படியான கூட்டங்களை நடத்தி மக்களுக்குள்ள இதை கொண்டு போய் கூடிய அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. எங்க தேவை இப்ப சில இடங்கள்ல நாங்கள் வன்னிச்சங்கத்துல எங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியால இருந்து போறவங்கள்ட்டையும் காசு வாங்கணும், எங்கள்கிட்டையும் காசு வாங்கணும், எங்கள்கிட்ட தொடர்புகள் இல்லாத காரணத்தால நாங்கள் ஆரம்பத்தில் நினைக்கிறோம் மட்டக்களப்பில் இருந்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் 3 இடத்துல இருந்து காசை வாங்கி கொண்டு அவர் ஒரு செக்ரட்டரியை வச்சு செயல்பட்டார். இங்க இருந்து போன் பண்ணினதுக்கு அவர் சொன்ன இந்த ஐயா இவ கேட்கிறார் மறுமொழி சொல்லுங்க கொண்டு அவர் 2 செக்ரட்டரியை சொல்ற அளவுக்கு அவருக்கு காசு போய் சேர்ந்துருக்கு. இப்ப மோட்டார் சைக்கிள் தேவையாண்டது மிக முக்கியமான என்றால் எல்லாரும் அதுகள் அப்படியான செலவுகளுக்காக காசு அனுப்புற நிலைமையிலும் இருக்கு. ஆகவே இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த காசு சரியாக போய்படுகின்றதா அல்லது அவர்களுக்கு அதை சரியாக செலவழி செய்கிறார்களா என்ற நிலைமைகளை. என்றால் நாங்கள் மலையத்தை சேர்ந்த அண்மையில ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அவருடைய கார்டு ஆபரேஷனுக்காக காசு அனுப்பி நாங்கள் ராஜேஸ்வரன் பேசிக்கல அதை சொல்லி இருக்கணும்னு சொல்ல அவள்கிட்ட நாங்கள் 14 லட்சம் போட்டு இந்தியாவில் கொழும்புல வச்சு அவர் யாழ்ப்பாணத்துல படித்து கொண்டு வந்தவர். ஆனால் நல்ல கட்டிக்கார பிள்ளை லெக்சரராக எடுபட்டு பிறகு தாய் மிக கஷ்டம் என்று தாயை பார்க்கறது கோவிட் நேரத்துல அங்க போயிட்டு திரும்பி வரைக்கும் அவக்கு கோவிட் தொட்டி இறந்து போனா 2 வருஷத்துக்குள்ளே அந்த நிலைமை நடந்தது மிக கவலையான விஷயம். ஆனா அப்படியான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவற்றை நாங்கள் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி செய்தா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் மிக சொல்றது அதான் சரி, கோஆர்டினேட் பண்றதுதான் முக்கியமான விஷயம். என்ன மற்றது நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். என்னன்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் நீங்க யாரும் என்னோட தொடர்பு கொள்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஒன்று. 2வது, உங்களோட நான் சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் எனக்கு எந்த தடையும் இல்லை. நான் எல்லாரோடவும் சேர்ந்து இயங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதனால எந்த நேரம்
உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அல்லது எந்த இதுகளை நீங்க செக் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும் என்று சொல்லி நீங்க எந்தவித இது இல்லாம நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாங்கிறத நான் உங்களுக்கு ஓ தேவராஜ நாடறிந்தவர் ஏண்டா வீரேசரியே எடிட்டரா இருந்தவர், ஆசிரியராக இருந்து அவர் பணியாற்றியது. அவர் அங்க இருக்கைக்குள்ளேயே அவர் மாணவனாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீட்டுல தங்கி இருந்தபடியா அந்த கலந்து பக்கம் எனக்கு அவரோட பழக்கம், நல்ல நெருக்கமான உறவு. மிக துடிப்பான இளைஞராக மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் தன் வாழ்நாளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம். அவரோட சேர்ந்து செயல்படுவது மலையகத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில எல்லாருமே இன்றைய காலத்தை எல்லாருமே சேர்ந்து தேவராயாவோட இணைந்து செயல்படுமா இருந்தால் தேவராயா பல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் தரக்கூடியதவர். என்னடா அவருக்கு கூடிய அளவுக்கு எல்லா இடத்தையும் பற்றியும் தெரியும் நன்றாக. ஆகவே அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒருவரோட தொடர்பு படுத்தி அவரோட சேர்ந்து செயற்படுவது நல்லா இருக்கும்னு நினைக்கின்றார். நன்றி. இதுக்கு யூகேல இருக்கிற நித்யானந்தன் இவரும் நெருங்கிய தொடர்புடையவர்கள். இவர்கள் இருவருக்கும் அந்த சமூக பிரஜை உள்ளவர்கள். அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்வதால நீங்க பிரச்சனையாக ஏதாவது இப்ப 3 இடத்துல காசு எடுத்த ஒரு பையன் மாதிரி ஆக்களை வராமல் சரியான ஆக்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம். அதுக்காக நான் ஒரு சஜஷன் சொல்லட்டா. இப்போதைக்கு சோவால் மாஸ்டர் உங்களுக்கு, பார்வதிக்கு, தேவராஜா, மிஸ்டர் தேவராஜா எல்லாரும் ஆளுக்கால் கனெக்ஷன்ல இருக்கிறீங்க. மற்ற அந்த பேசினார் ராஜேஸ்வரன், ஒரு வாட்ஸ்அப் மீட்டிங்ல கதைச்சால் நாங்கள் இதுல உங்களோட வசந்தத்தை தொந்தரவுப்படுத்தாமல் ஒரு வாட்ஸ்அப் மீட்டிங்ல கதைச்சால் என்ன முறைகள் ஒரு எஃபிஷியண்டாக இருந்தது. இந்த மாதிரி குளறுபடிகள் வராமல் இப்படித்தான் போனது, இப்படி முடிஞ்சது, இப்படி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த மாதிரி தெரிஞ்சோன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த முறையில எல்லாரும் கையாளுற மாதிரி இருந்தால் அது சுவம். அதை பற்றி கொஞ்சம் கதைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. நாங்கள் வாட்ஸ்அப் கூட்டம் உண்டு, ஒழுங்கு பண்ணுவோம் மாஸ்டர் சுவால் மாஸ்டரும் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் முந்தி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாங்க. வன்னி ஆய்வியல் மன்றம் சொல்லி சூம்ல செய்து கொண்டிருந்தாங்க. பல பேர் வந்து பேசிக்கொண்டதே மலையாளத்தை பற்றியும் பேசப்பட்டது. நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தலாம். நீங்கள் அதை பற்றி கதைக்கலாம். தேவராயாவை முதல் கதைக்க விவரமாக இதை கதைக்கப்பட்டு நித்யானந்தனே தேவராயா ஒரு நாளை பேசவே நித்யானந்தன் முந்தி பேசினவர் எங்களுக்கு. நித்யானந்தன் இதை பற்றி பல குளித்தமிழ் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். நித்யானந்தன் அங்க அவரோட நண்பர் ஒருவர் இருக்கிறார், பரமலிங்கம் என்று. அப்படியான நாங்க அவரை இதுக்குள்ள கொண்டு வர்றது அது அவசரமும் அவசிய தேவையுமா இருக்கு. இல்ல அது நான் தம்பிராஜா அவரும் இதுல கூட அக்கறை உள்ள ஒரு ஆள். டாக்டர் தம்பிராஜா அவர் யூகேல இருக்கிறார். அவரும் இன்னைக்கு வாரண்ட் இருந்தார், நான் காணையில. அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ரிட்டையர்ட் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் மலையாளத்தை சேர்ந்தவர். இதுல இப்ப பேசுறதுக்கு அடுத்ததாக திருப்பி பேச உள்ளவைய விட பேசாமல் இதுவரை இருந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? யாரும் பேச இருக்கிறீர்களா இதுவரை பேசாம இருந்தார்கள்? இப்ப இதுல நாங்கள் ஒரு விஷயத்த நாங்கள் உண்மையாக நல்ல சேவைகளை செய்கிற நீங்கள் எல்லோரும் ஒன்றிணையும் பொழுது அங்கு அந்த டூப்ளிகேட் பெறாது. அதாவது இன்னொரு இடத்துல ஒரு மாணவன் காசு எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு மாணவன் காசு எடுக்கிற அந்த நிலைமை வராது. அப்படியான நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த அந்த சரியான ஆக்களை தேடி அவைகளோட சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அது இப்ப பாலா செய்யறது போல பலரும் வெவ்வேறு இடங்கள்ல இருப்பார்கள். அவர்களையும் இணைத்து செய்கிறது நல்லது. இப்பொழுது நீங்க கையொத்தி இருக்கிறீங்க. ராஜேஸ்வரன் பேச போறீங்களா? எனக்கு பேசிய விடயத்தை பேச இல்லை. ஆனா ஒரு சின்ன விடயத்தை மாத்திரம் அதுல சொல்லிக்கொண்டு, 2008-9 உக்கிர போர் நடந்த பொழுது நாங்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்த மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களும்
ஒரு பக்கத்தால் உதவி செய்து கொண்டிருந்தார் எல்லா பல்கலைக்கழகங்களிலும். அப்போ இதிலே அந்த மாஸ்டர்ஸ் குறிப்பிட்டது போன்று 2-3 காசு எடுக்கிற பிரச்சனைகள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் யார் யார் பல்கலைக்கழகங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ற பட்டியலை கொடுக்க அவர்கள் எங்களுக்கு தாங்கள் யாருக்கு உதவி செய்கிறார்கள் என்ற பெயர் பட்டியலை தருவார்கள். அப்படி அதனை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்த நாங்கள் இப்போ இதில் சிவால மாஸ்டர் குறிப்பிட்டது போன்று நாங்கள் எங்களுடைய தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டால் நினைக்கிற அந்த 87 அந்த அமைப்பு எனக்கு இமெயில் வாரது. இன்றைக்கு தான் தெரியும் அவைகள் ஆக்கள் உண்டு. நான் அதை வெப்சைட் இருக்கு, நான் அதிலையும் அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம் என்ற தகவல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இமெயில் இருந்தால் நாங்கள் பட்டியலாக வைத்திருக்கின்றோம், அதனை கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு தேவராஜா அவர்களிடம் என்னிடம் 4 கேள்வி இருக்கின்றது அவர் பேச்சு தொடர்பாக. நான் ஒருக்கா வெளியால போகணும். தேங்க்யூ வெரி மச். நான் போயிட்டு பிறகு கதைக்கிறேன். ஓகே தேங்க்யூ, நன்றிம்மா. முதலாவது கேள்வி, இப்போ மலையகம் பெரிய பாதிப்புக்கு உட்படும் பொழுது வடக்கு கிழக்கில் இருப்பவர் அரசியல்வாதிகளோ அல்லது பொதுமக்களோ நீங்கள் வடக்கு கிழக்குக்கு வாருங்கள், இங்கு குடியேறலாம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். உங்களுடைய பேச்சில் நான் விளங்கி கொண்டது தவறோ என்னவோ தெரியவில்லை. தவறென்றால் அதை சொல்லுங்கள். மலையக மக்கள் வடக்கு கிழக்குக்கு இடம்பெயர்ந்து மலையக மக்களாக வாழ விரும்புகிறார்களா அல்லது இலங்கையில் உள்ள தமிழ் மக்களாக வாழ விரும்புகிறார்களா என்றது உங்களுக்குரிய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியையும் கேட்டு வருவன். மலையகத்தில் அரச காணிகள் இப்போ அரசாங்க அதிபர் அல்ல ஏஜிஏ பிரதேச செயலாளருக்கு 1 ஏக்கர் காணி கொடுப்பதற்கான அரச காணியை கொடுப்பதற்கான அங்கீகாரம் உண்டு. அப்படி காணி பெறுவதில் என்ன தடை இருக்கிறது? குடியுரிமை தடை என்று நீங்கள் பதில் சொன்னால் ஏற்கனவே மலையகத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் அனைவருக்கும் காணிகள் கிடைத்துள்ளனவா? இந்த 2 கேள்விக்கும் மேலும் 2 கேள்விகள் இருக்கு. நான் இது ரெண்டுக்கும் சொல்லி முடியும். அதாவது முதலாவது நீ கேட்டது மலையக அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்களான்ட்டு. அது மனித இயல்பு. இப்போ நான் ஒரு இந்தியன் ஒரிஜின் தான், நான் இந்தியன் ஒரிஜின். இப்போ நான் என்னுடைய ரூட்டை தேடி நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன். நான் மைசூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற நேரம் எந்த ரூட் என்னங்கிறதை தேடி நான் தமிழகத்துக்கு போய் நண்பர்களோட சைக்கிளில் நான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு அளவு நான் தேடி பிடிச்சிருக்கேன். ஏனென்றா அது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது உங்களுடைய அடையாளத்தை நீங்க தக்க வச்சு கொள்ளணுங்கிறது அது இயல்பு. அதுக்குலேருந்து நீங்க விடுபட இயலாது. ஸோ நீ இப்ப வடக்கு கிழக்குக்கு வாரதுனால என்னுடைய அடையாளத்தை நான் இழப்பேன் என்று சொன்னா அது எனக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கும். ஏனென்றா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மலையக மக்கள் வடக்குல மட்டும் குடியேறி இருக்காங்க. அவங்க கரைஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு ஆய்வாளரை குறிப்பிட்டதை நான் என்னுடைய பேச்சில் நான் குறிப்பிட்டேன். ஏன்னா அவங்க தங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சு கொள்ள விரும்புகிறாங்க. அது இல்லாம போகுங்கிற ஒரு பயம் இருக்கின்றது ஒன்று. 2வது, வடக்கு கிழக்குல குடியேறதுனால இப்ப இங்க ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய பேச்சில குறிப்பிட்டேன். என்னன்னு கேட்டா, இந்த தோட்டத்துறை சமூகம் அது 4 லட்சமா இருந்தது. அந்த தோட்ட தொழிலாளர்களா இருந்தது இன்றைக்கு 1 லட்சம் அளவுல குறைஞ்சி இருக்குது. அந்த பெரும்பாலான மக்கள் அந்த தோட்டத்துல இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர்களாகவும் வேற வேற தொழில்கள்லையும் இருக்கின்றார்கள். எனவே அங்கே இடம்பெயர்றதால இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அங்கே ஆசிரியர் தொழில் கிடைக்குமா அல்லது வேலை கிடைக்குமாங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரியது. எனவே அந்த மக்கள் தமது அடையாளத்தை இழந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நான் ஓப்பனா சொல்றேன், நலமடிச்சு அவங்களை நலமடிக்கிறேங்கிறது அது நீங்க அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஸோ நான் சொல்றேன், அவங்களாவே வாழ விரும்புகிறார்கள் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். ஏன்னா நான் பிரதேசவாதத்தால மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டவன் என்பதை இங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அதாவது பதுளையிலேயோ கந்தகதிரையிலேயோ நான் படிக்கும் வரை இந்த பிரதேசவாதத்தால் நான் பாதிக்கப்படவில்லை. இன்றைக்கு நான் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்தேனோ அன்றே நான் பிரதேசவாதத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டேன்.
பல்கலைக்கழகத்தை நான் முடித்து விட்டு என்னுடைய ட்ரீம் வந்து, என்னுடைய கனவு வந்து நான் ஒரு விரிவுரையாளராக வரணும், நான் அதற்குள் போகணும் என்பதுதான். ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒதுக்கப்பட்டேன். கண்டி பேரதன பல்கலைக்கழகத்தில் ஒதுக்கப்பட்டேன். என்ன வந்தார்முல்லை பல்கலைக்கழகத்தில் இன்டர்வியூக்கு போய் ஒதுக்கப்பட்டேன். கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போய் நான் ஒதுக்கப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது. ஆனால் நான் ஒரு மலையகத்தவன் என்பதால் நான் எடுபடவில்லை. நான் வீரகேசரியில் ஜாயின் பண்ணல. அதில் எனக்கு சமூக ரீதியாக, அதுக்கு நான் மலையகத்துக்கு மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு, அதாவது இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லாருக்கும் நான் சேவை செய்யக்கூடியதாக அந்த தொழிலை நான் ஆக்கி கொண்டேன். அந்த பிரதம பொறுப்பாசிரியர் பதவியை நான் ஆக்கி கொண்டேன். எனவே எனக்கு என்னிடம் எந்தவித வேறுபாடுகளும் இல்லை. நான் எல்லாரையும் அணைத்து கொண்டு போறவன். உங்களுக்கு தெரியாத, நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் 76ஆம் ஆண்டு நாங்கள் 5 பேர் மலையகத்திலிருந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் தாக்கப்பட்டோம் என்ற ஒரு விடயத்தை இங்கு நான் பதிவு செய்கிறேன். தாக்கிவிட்டு அவர்கள் எங்களுக்கு எதிராக கூறியது வந்து இவங்கள் தமிழீழத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு இதை முன்வைத்து போனேன். எனவே நாங்கள் அதற்கு எதிராக போராடி என்றால் நாங்கள் உண்மையிலே அந்த 5 பேரும் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முடிவு செய்தோம். நித்யானந்தன் சார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை போல்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்களை வழி நடத்தியதான் இருந்தோம். இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நாங்கள் தாக்கப்பட்டு எங்களை கொண்டு போய் ரூமுக்குள் அடைத்து வைத்திருந்த பொழுது எங்களை வந்து காப்பாற்றியவர் ஹென்சி மோகன் என்ற ஒருவர். அவர் கனடாவில் தான் அண்மையில் காலமானார். அவர்தான் நாங்கள் ரூமில் அடைக்கப்பட்டிருந்த எங்களை வந்து ரூமை உடைத்து எங்களை வெளியில் எடுத்து கொண்டு போனவர். எனவே நான் பிரதேசவாதத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டேன். அதுக்காக நான் யாரையும் பழி வாங்குவதற்கோ அந்த உணர்வோடு நான் இருக்கவில்லை. வீரகேசரியில் நான் பணியாற்றிய அந்த 28-30 வருடங்களில் நான் வந்து எல்லாருக்காகவும் குரல் கொடுத்திருக்கின்றேன். உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டவன் நான். அதாவது 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை வெளியில் கொண்டு வந்தவன் நான் முக்கியமாக நான் அந்த செய்தியை பிரசுரித்ததுக்காக, அந்த படத்தை பிரசுரித்ததுக்காக பிரஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன் என்னிடம் கேட்ட கேள்வி, நீ வந்து ஒரு எதிக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம், அதற்கு எதிராக நீ செயற்படுகின்றீர் என்றுதான் என் மீது குற்றம் சுமத்தினார்கள். நான் பிரஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன், அதில் நான் மெம்பர். அவர்களுக்கு கூறிய பதில், உண்மையை வெளிக்கொண்டுவதற்கு ஊடக விதிமுறைகளை மீறுவதும் ஒரு தர்மம் தான் என்ற அந்த வேளையில் அவர்களுக்கு நான் பதிலளித்தேன். இது மட்டுமல்ல, போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்த போதே நான் பிரசுரித்தேன். ஏனென்றால் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அதை நான் செய்தேன். எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தது இந்த உண்மை, எனக்கு பயமுறுத்தல் இருந்தது உண்மை. பிரசுரிக்க வேண்டாம் என்று எனக்கு நெருக்குதல்கள் வந்த போதெல்லாம் நான் துணிந்து நின்று இதனை நான் செய்தேன். அதனால் 2 முறை நான் நாட்டை விட்டு வெளியேறினேன். ஒரு முறை கனடாவில் வந்து 1 மாதம் இருந்து, இங்கிருந்து நான் வீரகேசரி பணிகளை நான் மேற்கொண்டேன். திரும்ப நான் ஊருக்கு சென்ற பொழுது, மீண்டும் கொழும்புக்கு சென்ற பொழுது மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு லண்டனில் போய் நித்யானந்தன் சேருடன் 1 மாதம் நான் இருந்து அங்கிருந்து வீரகேசரி பணிகளை மேற்கொண்டவன். பிறகு அமெரிக்கன் எம்பசி, RSF, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் போர்டர்ஸ், இந்த அமைப்பு என்னை கூடுதலாக கவனம் செலுத்திய தொடர்ந்து துணிச்சலாக மீண்டும் இலங்கையில் போயிருந்து நான் பணியாற்றியவன். ஸோ நான் வந்து என்னுடைய உயிரை துச்சமாக மதித்துத்தான் நான் இந்த தொழிலை செய்தேன். இப்ப நீங்கள் எல்லாம் உதவி செய்கிறீர்கள். நான் வந்து வீரகேசரி பணியாற்றும் போது என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நான் உதவி செய்வதற்கு ஒரு ஒரு
பொக்ஸில் போட்டு வைத்திருப்பேன். அதில் சேரும் பணத்தை என்னிடம் உதவி தேடி வருபவர்களை, அது யார் எவர் என்று நான் பார்க்க மாட்டேன், அவர்களுக்கு நான் உதவி செய்துள்ளேன். பல உயிர்களை நான் காப்பாற்றி இருக்கிறேன். என்னுடைய இந்த பிரதம பொறுப்பாசிரியர் என்ற பதவிக்கு ஊடாக அந்த செல்வாக்கை பயன்படுத்தி பல உயிர்களை நான் காப்பாற்றியிருக்கேன். இதெல்லாம் நான் வெளியில் தெரியாது நான் செய்த விடயங்கள். பல பத்திரிகையாளர்களை காப்பாற்றியிருக்கின்றேன். என்னுடன் பணியாற்றிய 4 பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களை நான் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ முயன்று அவர்கள் எனக்கு அது ஒத்துழைப்பு தரவில்லை. அதனால் என்னால் முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த நான் பிரதேசவாதம் இனவாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அந்த வகையில தான் என்னுடைய ஊடக பணியினை நான் மேற்கொண்டனே ஒழிய யாருக்கும் சார்பாகவோ இதோ நான் மேற்கொள்ளவில்லை. கடைசியில் நான் பாதிக்கப்பட்டேன். எனக்காக குரல் கொடுக்க 4 பேர் தான் அந்த நேரத்தில் வந்தார்கள் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் இவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்தும் எனக்காக குரல் கொடுக்க, நான் பொலிட்டிக்கல் விக்டிமாகி தூக்கி வீசப்பட்ட பொழுது எனக்காக 4 பேர் தான் குரல் கொடுக்க முன் வந்தார்கள் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். எனவே எனவே அதான் ராஜேஸ்வரன் கூறுகின்றேன், இந்த அடையாளம்ங்கிறது அது என்னுடன் உள்ளது. நான் ஒரு இந்தியன் ஒரிஜின் அல்லது மலையகத்தன் என்பது அது என்னுடைய அடையாளம். அதை நான் தூக்கி வீசிவிட்டு வர இயலாது. இரண்டாவது, ராஜேஸ்வரன் நீங்கள் குறிப்பிட்டது, எனக்கு அந்த கேள்வி மறந்து போய்விட்டது. மீண்டும் கூறுவீர்களா இருந்தால் அதுக்கான பதிலை நான் கூற தயாராக இருக்கின்றேன். அந்த கேள்வியை சொல்றதுக்கு முதல், நாங்கள் இந்தியாவில் இருந்து வந்தோம் என்ற அடையாளம் அல்லது மலையகத்தவர்கள் என்ற அடையாளம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் எங்க இருந்து வந்த நாங்கள்? இதுல இருக்கின்றது ரீசன்ட் மைக்ரேஷன். சொல்றேன், அதாவது சொல்றேன் ரீசன்ட் மைக்ரேஷன் மற்றது அதாவது உங்களுக்கு சொல்றேன், ஆனக்கோட்டை எக்ஸிபிஷன்ல நான் டாக்டர் ரகுபதியோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஒரு சீல்டு ஒன்று எடுத்தேன். அதுதான் முதலாக அதாவது இலங்கை தமிழர்களின் வரலாற்றை 3ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு சென்றது என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே நான் இந்த இதுகளுக்கு அப்பால் பட்டவன். ஆனால் எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்றது மிஸ்டர் ராஜேஸ்வரன், எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. நான் அதை தக்க வச்சுக் கொள்ள நான் விரும்புகிறேன். அது எந்தவித பாதிப்பு வந்தாலும், எந்தவித அவச்சொல் வந்தாலும் கூட அதை நான் தக்க வச்சு கொள்ளத்தான் நான் விரும்புவேன். அதைத்தான் மலையத்தில் உள்ள நீங்கள் போய் கதைச்சு பாருங்கள். மலையத்தில் உள்ளவர்களிடம் அவர்கள் அனைவரும் அதனை தக்க வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறார்கள். அதற்காக நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை பற்றி நான் ஆராய முற்படவில்லை. ஏனென்றால் எனக்கு அதை நான் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன், எனக்கு இந்த வரலாறு கூடுதலாக தெரியும். அது ஒரு பெரிய விவாதத்துக்குரியது. ஆனால் என்னுடைய அடையாளத்தை நான் தக்க வைத்துக் கொள்றதுக்கு நான் என்றைக்கும் பின்னிற்க மாட்டேன் என்பதை இருக்கிறேன். அந்த இரண்டாவது கேள்வியை கேட்டீர்கள், அதற்கான பதிலையும் கூட தயாராக இருக்கின்றேன். இப்ப அங்கே இலங்கையிலே அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக கடமையாற்றுகின்ற பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு அரச காணிகளில் 1 ஏக்கர் காணியை கொடுப்பதற்கான, பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கான அங்கீகாரம், அதிகாரம் இருக்கின்றது. அதன்படி அரச காணிகளை பெறுவதில் என்ன தடைகள் உள்ளது மலையக மக்களுக்கு? குடியுரிமை என்று நீங்கள் பதிலளித்தால், இதுவரையில் மலையகத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் சொந்தமாக காணி உரிமையை பெற்றிருக்கிறார்களா என்றதுதான் கேள்வி. அதாவது குடியுரிமை என்பது 1988, அதாவது உங்களுக்கு தெரியும் 1964 கொண்டு வரப்பட்ட சிரிமா சாஸ்திரி பேக்ட், அதுக்கடுத்து 1974 கொண்டு வரப்பட்ட சிரிமா இந்திரா பேக்ட்,
இந்த ரெண்டும் கீழே அவங்க தாங்களாக பிரித்து கொண்டார்கள். அதாவது 1987ஆம் ஆண்டு என்ன மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை இலங்கை தமிழர்களிடம் விவாதிக்காது ஒரு ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார்களோ அது மாதிரி 64 74ஆம் ஆண்டும் வந்து இந்த மக்களை, அதாவது மலையக மக்களிடம் எந்தவித அபிப்பிராயம் கேட்காமல் இந்த மக்களை பிரித்து கொண்டார்கள். ஆடு மாடுகளை போல பிரித்து கொண்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது தொடர்ச்சியாகி 1988ஆம் ஆண்டு இந்த ஸ்டேட்லெஸ் நாடற்றவர்களாக இருந்து 88,000 பேருக்கு இந்த பிரஜா உரிமை வழங்கும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் இந்த குடியுரிமை பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரப்பட்டது. உண்மையில் அதே காலகட்டத்தில் ரஞ்சன் விஜயரத்ன, அப்பொழுது நான் வீரேஸ்வரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ரஞ்சன் விஜயரத்ன கேபினட்டில் ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்தார். என்னன்னு கேட்டா, இந்த 88,000 பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் ஃப்ளைட்ல ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கான முன்னெடுப்புகள் கொண்டு வந்த போது அதனை வெளிக்கொண்டு வந்தவன், அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்து அதனை தடுத்து நிறுத்தியது பெரும் பங்கு என்னிடம் இருக்கின்றது. ஏனென்றால் இது தொடர்பாக தொண்டமானிடம் நான் முன்னாள் ஈதோகா தலைவர் சௌமூர்த்தி தொண்டமானிடம் நான் நேரடியாக சொன்னேன், இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த கேபினட் பேப்பரையே நான் அவரிடம், அவர் கேபினெட்ல இருந்தவர் தெரியாது என்று கூறினால், நான் கேபினட் பேப்பரையே அவரிடம் சமர்ப்பித்து அதனை நிறுத்த சொன்னது மாத்திரமல்ல, அந்த 88 அந்த நாடற்றவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குவதற்காக எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதையும் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் இது தொடர்பாக ஈடுபட்டவன். அந்த தொண்டமான் அவர்களை பிரேமதாச சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அரங்கலைய என்ற ஒருத்தருக்கு ஊடாக தூது அனுப்பிய பொழுது அந்த இடத்தில் நான் இருந்தேன். தொண்டமான் வந்து தான் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். கூறும் பொழுது 88ஆம் ஆண்டு பிரேமதாச நான் உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த சந்திப்பின் போது தொண்டமான் அவர்கள் பிரேமதாசையுடன் கேட்டது, இந்த நாடற்றோருக்கான பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் பிரேமதாசவுக்கு 88ஆம் ஆண்டு தேர்தலில் தான் ஒத்துழைப்பு வழங்குவதாகத்தான் கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பிரேமதாச ஒத்துக்கொண்டுதான் இந்த 88,000 பேருக்கான நாடற்றோருக்கான சட்டவாக்கத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு பிரேமதாச ஒத்துக்கொண்டார். இந்த சட்டவாக்கத்துக்கு 2 பேர் எதிராக இருந்தார். ஒன்று காமினி திசாநாயக்க, 2வது அதுலத் முதலி. அது பற்றி பிரேமதாசவிடம் இவர் கூறிய போது, அதை நான் பார்த்து கொள்கிறேன், உங்களுடைய நாடற்றோருக்கான பிரச்சனை நான் தீர்க்கிறேன் என்று. இறுதியில் அதுலத் முதலி ஊடாகத்தான் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் என்பதையும், பிரேமதாச கொண்டு வந்தார் என்பதையும், அது நிறைவேற்றப்பட்டது என்பதையும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு பிரஜா உரிமை பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பிரஜா உரிமை பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை ஒழிய அதை நடைமுறைப்படுத்துவது, அதாவது அந்த மக்களுக்கு காணி வழங்குவதோ, இது வந்து அதில் அரச ஆட்சியாளர்களும் அரச இயந்திரமும் அதற்கு இன்று வரை அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதையும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த டித்வா புயலோடு பாதிக்கப்பட்டு இங்கே இப்போ இந்த இடைத்தங்கல் முகாம்களிலும் தங்கிய மக்களை இந்த அரசாங்கம், இந்த அனுரா அரசாங்கம் வந்து மீண்டும் அந்த மண் சரிவு அபாயத்தை
அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற வீடுகளுக்கே திருப்பி அனுப்பி உள்ளார்கள் என்பதையும் உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே இந்த காணி உரிமை என்பது அது அரசாங்கம் தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றது. அது அந்த ஜிஎஸ்க்கோ அல்லது அந்த டிவிஷனல் செக்ரட்டரிக்கு அதிகாரம் இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அது மலையக மக்களை நோக்கி ஒரு அங்கலம் கூட நகர்த்தப்படவில்லை. அதாவது இந்த தோட்ட பாடசாலைகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த மறைந்த தொண்டமானவர்கள் அமைச்சராக இருந்த போது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுத்தார். அந்த பிரச்சனைகளை மேவித்தான் காணிகள் தோட்ட பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் எனக்கு அது பெருமளவான விடயங்கள் எனக்கு தெரியும். எனவே இந்த காணி அதிகாரங்களை இவர்களுக்கு வழங்குவதை எந்த அரசாங்கமும் இன்று வரை சும்மா பேசுவார்கள், 6 பேச்சுத்தாரன், 5 பேச்சுத்தாரன், 10 பேச்சுத்தாரன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பது இதனை அதாவது தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்த மலையக பிரதிநிதிகள் கூட சரிவர செய்யவில்லை என்பதும் உண்மையாகும். அடுத்ததாக இந்த என்ன சொல்றது, இந்த நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் 6 எம்பிக்கள் தொடர்ச்சியாக வந்துள்ளனர். அவர்களில் 2 or 3 பேர் தொடர்ச்சியாக அமைச்சர்களாக இருந்துள்ளனர். ஆனால் இவர்களால் சாதித்த விடயங்கள் அதாவது தொண்டமானுக்கு பிறகு சாதித்த விடயங்கள் மிக மிக குறைவு. இன்று நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நுவரெலியா மாவட்டத்தில் மிக மோசமான வறுமை நிலவுகின்றது. இந்த வறுமையை கூட இந்த மலையக அமைச்சர்களால் தீர்க்க முடியவில்லை என்பதையும் மிக வேதனையுடன் வெட்கத்துடன் இங்கு நான் பதிவு செய்துகிறேன். மலையக அமைச்சர்களால் தீர்க்க முடியவில்லை என்பதை வெட்கத்துடன் வேதனையுடன் நான் இங்கு ஒரு மலையக மகன் என்ற வகையில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மிஸ்டர் ராஜேஸ்வரன் அவருக்கு இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். நன்றி. அந்த அடுத்த 2 கேள்வி இருக்கிறது. பல்கலைக்கழகம் சம்பந்தமானது, அதை கதைத்து விட்டோம். அதை விட்டுட்டு அடுத்ததாக இப்ப மலையக மக்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குடியேற்றப்பட்டால் அவர்களின் வேலை வாய்ப்புக்கு நிலை என்ன? 2வது, அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான பொருளாதார நிலைகள் எவ்வாறு உருவாக்கலாம்? இதை பற்றி வடக்கு கிழக்கு கூப்பிடுறவர்கள் அல்லது குடியேறலாம் என்று சிவாலி மாஸ்டர் சொன்னார், கூப்பிட்டு போட்டு கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு பிறகு விட்டுருவினோம். அதுதான் நடக்கும். அப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் தான் முடிவெடுக்க வேணும். போக விரும்புகிறார்கள், மக்கள் தான் முடிவெடுக்க வேணும். அப்போ இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இது ஒரு விவாதத்துக்குரியது, முடிவு எடுக்க வேண்டியது. நான் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றேன். குறிப்பிடலாமா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் குறிப்பிடுகின்றேன். நான் 1982 அதான் கடைசியாக நான் மைசூருக்கு போகும் பொழுது அம்மா எனக்கு என்ன ஒரு லஞ்ச் கொடுத்து அனுப்பி வைத்தால் நான் மைசூர் பல்கலைக்கழகத்தின் 1ஆம் ஆண்டை முடித்துவிட்டு இங்கு வந்தபோது 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் தப்பியவன், 10 நாட்களுக்கு மேல் காட்டுக்குள் கடந்து உயிர் தப்பி ஒற்றையடி பாதை வழியாக பதுளைக்கு வந்து கல்முனைக்கு சென்று அங்கு ஒருவர் என்னையும் என்னுடைய ஒன்றுவிட்ட பிரதரையும் 1 மாதம் வைத்து போஷித்தார். அது முடிந்து பிறகு நான் மைசூருக்கு 2ஆம் ஆண்டு கற்கநெறிக்காக சென்ற பொழுது எனக்கு சென்னையிலிருந்து ஒருவர் வந்து என்னை சந்திக்குமாறு கூப்பிட்டார். இந்த பெரியவர் அண்ணன் வந்து உங்களை கூட்டி கொண்டு வர சொன்னார் என்று சொன்னார். நான் சென்னைக்கு சென்று நான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எதுக்கு கூப்பிட்டார்கள் என்னன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் நான் அங்கு சென்று 3 நாள் தங்கியிருந்து 3ஆம் நாள் அவரை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்கு சந்தித்தேன். சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டது ஒரு 10 கேள்விகள். அதில் குறிப்பாக உங்களுடைய இந்த தமிழீழ போராட்டத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மலையக மக்கள் ஒன்று. 2வது, தமிழீழம் என்று வருமாக இருந்தாலோ அல்லது இந்த போராட்டம் தொடரும் நிலையில் பாதிக்கப்படும் மலையக மக்கள் குறித்து உங்களிடம் என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், தமிழீழம் என்று ஒரு சாத்தியப்பாடு வரும் பொழுது, நாடுகள் பிரியும் பொழுது, அந்த மக்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் அங்கங்கே இருப்பது தான் நியதி, அப்படி இருப்பார்கள் என்று நான் சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது இதையும் மீறி மலையக மக்கள் இன ரீதியாக சங்காரம் செய்யப்படுவார்களானால் என்ன நடக்கும் என்று. அதற்கு அவர் கூறிய பதில், அந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றார். இதனையும் மீறி இன சங்காரம் நடந்தால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், அந்த மக்களை பாதுகாப்பாக வடக்கு கிழக்கு நோக்கி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தங்களிடம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறு வருபவர்களை வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்ட பொழுது அந்த மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் எங்களிடம் இருக்கின்றன என்று அவர் கூறினார். இவ்வாறான ஏற்பாடுகளை செய்வதற்கோ அதனை என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு நிச்சயமான இதை உருவாக்குவதற்கு ஆன தலைமை இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த மக்கள் இங்கு வருவார்களா இருந்தால் அவர்களை குடியேற்றி அந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கும் கான ஒரு உறுதிமொழியை வழங்குவதற்கான தலைமை வடக்கு கிழக்கில் இன்றைக்கு இருக்கின்றதா ஒன்று. 2வது, இந்த நிறைய வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லப்படுவது 100 குடும்பங்களை நான் குடியேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொருத்தர், அதாவது கிளிநொச்சி கணேசன் என்று நான் நினைக்கின்றேன், அவர் மலையகத்திலிருந்து கிளிநொச்சியில் குடியேற விரும்புபவர்கள் என்னை தொடர்புகள் என்று அவர் போட்டிருக்கின்றார். ஆனால் இவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும், அதற்கான திட்டங்கள் இருக்கின்றனவா, அதற்கான நிதி உதவி எவ்வாறு இருக்கின்றது, அல்லது இந்த மக்களை இங்கு கொண்டு வந்து ஒரு தொழிலாளர் படையாக அமர்த்தி வைத்திருப்பதற்கான நோக்கமா? ஸோ இதற்கெல்லாம் விளக்கம் தேவைப்படுகின்றது. மற்றது, இந்த மக்கள் வந்தால் அவருடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும்? ஏற்கனவே மாஸ்டர் சிவபாடு மாஸ்டர் மற்றது அம்மா, அதாவது பார்வதி அம்மா குறிப்பிட்டது போல் ஏற்கனவே இங்கு வந்தவர்கள் எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு கொஞ்சம் பேர் வசதியாக இருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு உறுதியான தலைமையை வடக்கு கிழக்கு மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த விவகாரத்தையும் இதற்குள் கொண்டு வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவது எந்த அளவுக்கு நியாயமானது என்பதுதான் ஒரு மலையக மகன் என்ற வகையில் நான் கேட்க விரும்புகின்றேன். நன்றி. உங்களுடைய விடைகள் அனைத்திற்கும், அதாவது பதில்கள் அனைத்திற்கும் மீண்டும் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.
நன்றி ராஜேஷ். நன்றி. எங்களுடைய நேரம் கடந்து விட்டோம். ஆகவே நாங்கள் இதனை இத்துடன் முடித்துக் கொள்வது நல்லது. இது ஒரு பெரிய ஒரு பரப்பு. இதிலே பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். இந்த பணம் சேர்த்து பிள்ளைகளுக்கு கல்விக்கும் அவர்களுக்கு உதவிக்குமாக அனுப்புபவர்கள் கூட சரியானவர்களுக்கு அந்த பணம் போய் சேர்கின்றதா என்பதை அவதானிப்பதற்கு மலையகத்திலே அந்த மக்களோட ஒன்றி வாழ போன்ற பலருடைய உதவிகள் தேவை. இல்லாண்டுக்கு இது இங்கே இருந்து காசு அனுப்ப அது அங்கே அவர்களுக்கு சரியான வழியிலே போய் சேருதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியம் உண்டு. அத்தோட தேவையானவர்களுக்கு, அதாவது பின்தங்கிய கிராமங்களில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் இந்த பணங்கள் போய் சேர்வது மிக மிக குறைவு. ஆகவே அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்பது இன்றைய உரையாடலில் இருந்து தெரிய வருகிறது. இந்த பணம் சேர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஊர் ஒன்று கூடித்தான் தேரை இழுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதே போல நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை செய்யும் பொழுது இதுல ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஒன்றும் வராது. சரியா? ஒரு ஆள் செய்யறத மற்ற ஆள் ஒரே ஆளுக்கு காசு கொடுக்கறது அப்படி நடக்காமல் இந்த இப்படியான ஆக்கள் தேவராஜா போன்றவர்களுடைய அந்த பிரஜை உள்ளவர்கள் அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்களோட இணைந்து வேலை செய்யும் பொழுது இதிலே நாங்கள் கூட வெற்றியை காணலாம் என்பதை நாங்கள் இன்றைய உரையாடல் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பணம் சேர்த்து சேவை செய்பவர்கள் ஒன்று கூட வேண்டும். அவர்கள் இணைந்து இது பற்றிய உரையாடலை தொடர்ச்சியாக நடத்தி சரியான வழியிலே இந்த வழிநடத்தலை செய்ய வேண்டும் என்பதுடன் இந்த மலையக மக்களுக்கு அரசியல் ரீதியிலே அவர்கள் சுபீட்சம் பெறுவதற்கு, இப்ப அவர்கள் எத்தனையோ பேரை இழந்து விட்டார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து விட்டது, அவர்களுடைய வீடு வாசல் இல்லை. அப்ப இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் பல முகங்களாக பல வழிகளிலே நாங்கள் செய்வதற்கான உதவி திட்டங்களை அரசாங்கத்தை நிர்வாகத்துக்கு உள்ளாக்குற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கருத்தாடல் மிக பிரயோசனமான ஒரு கருத்தாடலாக இருந்தது என்பதனையும் அவதானிக்க முடிந்தது. இதற்கு வழிவகுத்த எங்களுடைய தேவராஜா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதிலே பங்காற்றிய அனைவருக்கும் இந்த மலையக மக்களுக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். ரெண்டு விடயங்களை முடிக்கிறேன். சொல்லுங்க. ஒன்று, இந்த வடக்கு கிழக்கில் குடியேற்றுங்கிறது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. 10 லட்சம் மக்களுடைய உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க 10 லட்சம் மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது. ஸோ அது உண்டு. இரண்டாவது, இந்த மலையக கல்வி அந்த மக்களை சொந்த காலில் நிற்க வைக்கிறது. அதற்கான எந்த திட்டத்துடனும் நான் உங்கள் அனைவருடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றேன் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு உறுதிமொழி கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கம்.